வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சரி, இன்னைக்கு ஒரு பிரீதிங் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் வந்துட்டு அதுக்குன்னு ஒரு பர்பஸ் வச்சிருக்கு. எல்லா பிரீதிங் எக்ஸசைஸுக்குமே ஒரு பர்பஸ் உண்டு. இது இந்த பர்டிகுலரா இந்த விஷயத்த சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல இப்ப இன்னைக்கு நான் பேச போற பிரீதிங் எக்ஸசைஸ் வந்து வெரி இன்ட்ரெஸ்டிங். ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பிரீதிங் அப்படின்னு இருக்கு பேரு. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் சரி, அது கம்ப்ளீட்டா ரிலீஸ் பண்ணலாம். ஓகே, அதுல இந்த பிரீதிங் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்தது யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யார் தெரியுமா? நம்ம ஆதி காலத்து பாட்டிங்க. என்ன பாட்டிங்க பிரீதிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா, நானா தான் கத்துக்கிட்டேன். அவங்கள பார்த்து பார்த்து தான் கத்துக்கிட்டேன். எல்லாரும் அப்ப பண்ணினாங்க. ஆதி காலத்துல இருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு 20-30 வருஷம் முன்னாடி வரைக்கும் கூட எல்லாரும் பண்ணினாங்க. ஒரு 30-35 வயசுக்கு மேல இருக்கிற பெண்கள் எல்லாரும் பண்ணினாங்க இந்த எக்ஸசைஸ். இந்த பிரீதிங் எக்ஸசைஸ் அப்ப பிராக்டிஸ்ல கல்ச்சர்லயே இருந்துச்சு. அதனாலதான் ஹார்ட் அட்டாக்லாம் வரவே இல்லை. ஆனா இப்ப பாருங்க, ஒரு 30-40 வயசுக்குள்ளேயே சரி, ஆண் பெண் எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உள்ள இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்றது இல்லை. நம்ம கல்ச்சர்லயே அதுக்கு பழக்கம் உண்டு. அதை தான் இப்ப நம்ம பேச போறோம். அதுதான் பிரீதிங் எக்ஸசைஸ். அந்த பிரீதிங் எக்ஸசைஸை இப்ப எப்பெல்லாம் நீங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா, குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கெல்லாம் எப்பெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கோ அப்பெல்லாம் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு நேர காலம்லாம் கிடையாது. 2 கண்டிஷன் தான் உண்டு. ஒண்ணு, வயிறு ஃபுல் ஸ்டமக் இருக்கக்கூடாது. ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு பண்ணாதீங்க. நிறைய தண்ணி குடிச்சிட்டு, காஃபி டீ குடிச்சிட்டு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு, ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு நான் லைட்டா தானே சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டும் பண்ணாதீங்க. அதை தவிர மித்த எல்லா நேரத்துலையும் பண்ணலாம். வெயில்ல பக்கத்துல நேரடி வெயில் உங்க உடம்புல படும்போதோ, அந்த வெயிலோட ஹீட் உடம்புல பட்டு வேர்த்து ஊத்தும் போதோ இதை பண்ண வேணாம். கொஞ்சம் அதை மட்டும் பார்த்துக்கலாம். பண்ணினா ஒன்றும் ஆகாது, இருந்தா கூட அதை பண்ண வேணாம். இந்த 2 கண்டிஷன் மட்டும் அவாய்ட் பண்ணுங்க. சரி, நம்ம பாட்டிங்க பண்ண பிரீதிங் எக்ஸசைஸ் எப்படின்னு பார்க்கலாமா? அந்த பிரீதிங் எக்ஸசைஸ் எப்படி அப்படின்னா, கன்றாவியா இருக்குன்றீங்களா? இல்ல, இது ஒரு ஆர்டிபிஷியல் சவுண்டு. அப்படியே பாட்டிங்களா அவங்களா முதல்ல இந்த சவுண்டை உருவாக்குவாங்க. எங்க அப்படின்னா, யாராவது இறந்த வீட்டுல இவங்க போய் ஒரு 80-90 வயசு தாத்தாவோ பாட்டியோ இறந்துருப்பாங்க. ஆனா அதுக்குன்னு போறவங்க கண்டிப்பா அந்த தாத்தாவோட பாட்டியோட இறப்புக்கு சோகமோ வருத்தமோ இருக்காது. பட் ஆர்டிபிஷியலா உருவாக்குவாங்க. அப்படின்னு ஒரு சவுண்டோட ஒரு பாடல்கள் மாதிரி பாடி அப்படியே அவங்களுடைய ஏக்கத்தை எல்லாம் வெளிப்படுத்துவாங்க. அப்படி வெளிப்படுத்தும் போது அடி மனசுல உள்ளுக்குள்ள அவங்களுக்கு என்ன ஃபீலிங் இருந்துச்சோ அது நிஜமாவே வெளியே வர ஆரம்பிச்சு, அதை கேட்கறவங்க எல்லாம் கொஞ்சம் அவங்கவுங்களுக்குள்ள சோகம் வெளியேறி எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு ரிதமிக்கா ஒரு இதை பண்ணுவாங்க. அப்படி ரிதமிக்கா பாடும்போது இதுக்கு இடையில அந்த பிரீதிங் பிராக்டிஸ் தானா நடக்கும். அது நம்ம உடம்பு நமக்கு சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்றது. நம்ம ஒரு விஷயம் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி சப்போர்ட் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுல வந்துட்டு இது கம்ப்ளீட்டா வந்துட்டு மென்டல் சப்போர்ட் உங்க உடம்புல இருந்து. அந்த மென்டல் சப்போர்ட் பிசிக்கல் மூலமா ஸ்ட்ரெஸ்ஸை வெளியேற்றுறது தான். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் எப்படி வெளியேறுது? இந்த ஆர்டிஃபிஷியல் சவுண்ட் அவங்க கொடுக்கும்போது எப்படி பிரீதிங் எக்ஸசைஸ் நடந்தது அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சவுண்டை கொடுத்து பாட்டெல்லாம் பாடும்போது எக்ஸ்ட்ரா பிரீத் எடுப்பாங்க. அது எப்படி அப்படின்னா, அப்படி ஒரு சவுண்டு கொடுத்துட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நீங்களே கூட நோட் பண்ணிருக்கலாம். சின்ன குழந்தைங்களாம் அடி வாங்கிட்டு ரொம்ப அழுகும் போது ஏங்கி ஏங்கி அழுகிற அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த ஏங்கி ஏங்கி அப்படின்னு சவுண்ட் கொடுப்பாங்க. வரும், தானா வரும் குழந்தைங்க அழுகும் போது. அந்த ஏக்கம் அப்படிங்கிறதா, அந்த ஏங்குறது அப்படிங்கிறதா, அதாவது துக்கம் வந்து தொண்டையை தான் அடைக்கும். மூக்கு அடைச்சிச்சு, கண்ணை அடைச்சிச்சு, காதை அடைச்சிச்சு அப்படி கிடையாது. பசிதான் காதை அடைக்கும். துக்கம் உள்ள இருக்கு, ரொம்ப வேதனை இருக்கு, ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அது எங்க அடைக்கும் அப்படின்னா தொண்டையை தான் அடைக்கும் அப்படின்னு நீங்களும் அதை உணர்ந்திருப்பீங்க. அப்ப இந்த இடத்துலதான் உங்களுடைய சோகம், வருத்தம், வேதனை, ஸ்ட்ரெஸ் இது சம்பந்தமான ப்ரெஷர் இருக்கு. இந்த இடத்துல இருக்கிற ப்ரெஷரை ரிலீஸ் பண்றதுக்கு நேச்சராவே அந்த அப்படி ஏங்குற அந்த சவுண்டை அந்த பாட்டிங்கள் அந்த காலத்துல கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை இப்ப சேனலைஸ்டா ஒரு பிரீதிங் எக்ஸசைஸா நம்ம பண்ண போறோம். அதை எப்படி நான் பண்ணி காமிக்கிறேன்.
இதை ஒரு நாளைக்கு 20 சைக்கிள் 25 சைக்கிள் வரைக்கும் பண்ணலாம். ரொம்ப பண்ணாதீங்க. ஏர்லி மார்னிங் பண்ணுங்க, நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி பண்ணுங்க. எப்பெல்லாம் எக்ஸாம் எழுத போறீங்க, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கா பண்ணுங்க. ஏதாவது ஒரு டென்ஷன் வருது பண்ணுங்க. யார்கிட்டயாவது ஆர்கியூ பண்ண போறீங்க ஆனா ஒரு ப்ரெஷர் உள்ள வருது அப்ப பண்ணுங்க. இது எல்லாமே ரிலீஸ் பண்ணும். டெம்பரவரியா இம்மீடியட்டா இங்க ஸ்டோர் ஆகி இருக்கிற கம்ப்ளீட் ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணும். நான் இப்போ ஒரு தடவை பண்ணி காட்டுறேன், அதே மாதிரி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட் ப்ரீதிங் இங்க நோட் பண்ணுங்க. இந்த இடத்துல இன்ஸ்டால்மெண்ட்ல ப்ரீதிங் எடுக்கிறோம், ஆர்டிஃபிஷியலா பாட்டிங்க எடுத்த மாதிரி. கவனிச்சிட்டிங்களா? ஸோ பிரீத் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இந்த மூக்கு வழியா ஏங்குற மாதிரி, அப்படி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன் வாய் வழியா பண்ணணும். மூக்கு வழியா எடுக்கணும், வாய் வழியா பண்ணணும். இப்ப கவனிங்க, 5 டைம்ஸ் மூக்கு வழியா எடுத்து 1 டைம் ஃபோர்ஸ்ஃபுல்லா நான் வெளியே விடுறேன் பாருங்க. ஸோ இப்படி விடும்போது என்ன ஆகுது அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்ல எடுக்கும்போது இங்கெல்லாம் ஆக்டிவேட் ஆகி இந்த மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஃபோர்ஸ்ஃபுல்லா நீங்க எக்ஸைல் பண்ணும்போது இங்க ஸ்டோர் ஆகி இருக்கிறது அப்படியே எக்ஸைல் ஆகுது. ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பிரீதிங், லிட்ரலி கிரைங் பிரீதிங், லிட்ரலி நம்ம பாட்டிகள் தாத்தாக்கள் அந்த காலத்துல செஞ்ச இந்த எக்ஸசைஸை நீங்க ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸுக்கு யூஸ் பண்ணுங்க. எல்லாரும் பயன்படுத்தலாம். முக்கியமா இந்த காலத்துல குழந்தைங்களுக்கு தேவையில்லாத அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கு, அதுக்கு இதை பயன்படுத்துங்க. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தனக்கென ஒரு முத்திரையை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் ஜேசிஐ நெய்வேலி வழங்கும் விஷன் பிளஸ் குழு 6ஆம் நாள் பயிற்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய நமது பயிற்சியாளர் மயக்கும் வித்தையை முறைப்படி கற்றவர். இவர் மருத்துவர், அதனால் அனைவரின் அன்பையும் பெற்றவர். எதிலும் ஒரு புதுமை வேண்டும், அது எளிமையாய் இருத்தல் வேண்டும் என்னும் ஓர் சிந்தனையில் இன்று வரை சாதிப்பவர். பிறந்ததும் வளர்ந்ததும் சென்னையில் என்பதால் பெயரளவில் கூட நல் அழகினை கொண்டவர். MBBS கல்வியை ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் முடித்தவர். சென்னை மருத்துவக் கல்லூரியில் MD பட்டம் பெற்றவர். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நீரிழிவியல் டிப்ளமோ பட்டம் பெற்றவர். கேரள பல்கலைக்கழகத்தில் வளர் இளம் பருவ மருத்துவத்தில் டிப்ளமோ முடித்தவர். 2007ஆம் ஆண்டு முதல் ஜேசிஐ இந்தியாவின் அங்கீகரிக்கப்பட்ட பயிற்சியாளர். 2008ஆம் ஆண்டு முதல் ஜேசிஐ இந்தியாவின் தேசிய பயிற்சியாளர். 2009ஆம் ஆண்டு ஜேசிஐ இந்தியாவில் டிசைனர் அங்கீகாரம் பெற்றவர். 2013ஆம் ஆண்டு ஜேசிஐ நெய்வேலியின் தலைவராக பதவியேற்று சிறப்புற செயல்பட்டவர். 2015ஆம் ஆண்டு NLC அதிகாரிகள் சங்கத்தின் தலைவராக பதவியேற்றார். NLC இந்தியா மருத்துவமனையில் மருத்துவராக பணியில் இணைந்து இன்று முதன்மை மருத்துவ அதிகாரியாக பதவி வகிக்கிறார். இவர்தான் இன்றைய நமது பயிற்சியாளர் ஜேசிஐ செனேட்டர் டாக்டர் பிரேம்குமார், சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸர் NLC இந்தியா லிமிடெட். இதோ உங்கள் முன்னே. மாணவர்களே, இந்த விஷன் பிளஸ் அப்படிங்கிறது உங்களை செதுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் ஒழுக்கத்தில், அறிவில், சிந்தனையில், பழக்க வழக்கத்தில், கிரியேட்டிவிட்டியில, ஸ்போர்ட்ஸ்ல, மற்றோடு பழகிற விதத்துல, உலக விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல, கிரியேட்டிவிட்டி, பர்சனாலிட்டி ஸ்கில்ஸ், க்ரூமிங் ஸ்கில்ஸ், லைஃப் ஸ்கில்ஸ், பப்ளிக் ஸ்பீக்கிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் எல்லாவற்றையும் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முக்கியமாக தேவைப்படுவது என்ன? Sound health and sound body is very important for you to achieve anything you are. சுரை வைத்துக் கொண்டு திட்டம் தீட்ட முடியும். நல்ல ஒரு ஸ்ட்ராங் பாடி எப்படி இருக்கிறது, ஸ்ட்ராங் மைண்ட் எப்படி இருக்கிறது, நாம் எப்படி சாதிக்க போறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போமா? ஓகே, நவ இந்த உலகம் இருக்கு, சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படின்னா எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும். What is health? What is health? Anybody can say what is health? Okay, health is good physical fitness. Okay, what is the definition for health? Being hygienic. Good. What is the definition for health?
Living without illness, very good. Okay, very good. Living without illness, fine. Physical, mental, and social well-being. Sendil Kumar. Who was told? Sendil Kumar. Physical, mental, that is correct. Immunity, health is fitness, power. Very good. Okay, now I'll come to the definition. Definition is WHO defines health as the complete physical, mental, and social well-being, not merely the absence of disease or infirmity. ஒரு மனிதனுக்கு எந்தவித நோயும் இல்லை என்றால் அவனை வந்து ஹெல்த்தி பர்சன் நாம சொல்ல முடியாது. உடல்ல எந்த விதமான உபாதையும் இல்ல, கை காலம் நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக அவன் ஹெல்த்தின்னு சொல்ல முடியாது. எப்போ ஒரு மனிதன் ஒரு ஹெல்த்தி நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா, there should be physical well-being, perfect functioning of the body. ஹார்ட் வந்து ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை பீட் பண்ணணும். மூச்சு வந்து ஒரு நிமிஷத்துக்கு 14 18 முறை நம்ம வந்து மூச்சு விடணும். கிட்னி வந்து ஒரு நிமிஷத்துக்கு 1 ml ப்ரொடியூஸ் பண்ணணும். இது மாதிரி பெர்ஃபெக்ட் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி பாடி இருந்துச்சுன்னா பிசிக்கல் வெல்பீயிங். மென்டல் வெல்பீயிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஷுட் நாட் ஹேவ் இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட் வித் யுவர்செல்ஃப். உங்களுக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் வச்சுக்கூடாது. நம்ம போற ஸ்டேட்மென்ட் கரெக்டா இருக்கா, நம்ம கரெக்டா நம்ம ஸ்கூலுக்கு போறோமா, நம்ம ஒழுங்கா தான் படிக்கிறோமா, நம்ம ஒழுங்கா தான் பார்க்கணும். So you should have any internal conflict with yourself. That is mental well-being. Social well-being, that is more important. Okay, right. So this is the definition of health. So WHO defines health as the complete physical, mental, and social well-being, not merely the absence of disease or infirmity. Okay. So ungal anevariyum. So this is the definition. WHO defines health as the complete physical, mental, and social well-being, and not merely the absence of disease or infirmity. So now, இப்போதைக்கு இருக்கக்கூடிய பீரியட் என்னன்னு கேட்டீங்கன்னா adolescent period. அதாவது 10 பருவத்தில் இருக்கிறீங்க. So WHO defines the adolescent period வந்து 10 years to 19 years. Can anybody repeat what is the adolescent period? Anybody can say what is the adolescent period? Will you please? What is the age group for adolescent period? What is the age group for adolescent period? 10 to 19. Good, very good. So that is the age group, 10 to 19. Good. So age group is between 10 to 19. 10 to 19 is the adolescent period. Okay, youth enna? What is the age group for youth? Youth நம்ம சொல்றோம் இல்லீங்களா? Youth ஓட age group என்ன? Adolescent period வந்து 13 to 19, 18, no, 20 to 30, 20 to 25, 20, 19 to 23, 20, no, 40 to 49, youth, who is that? 40 to 49, 27, 20 to 30, oh my God, 19 to 24. No, I'll tell you the answer, 15 to 24. 15 to 24, 15 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும் தான் யூத். நான்லாம் யூத் கிடையாது. Okay, so யூத்ங்கிற ஏஜ் வந்து 15 to 24, that is the age. தயவு செய்து யாரும் கூகுள் பார்த்து போடாதீங்க, கூகுள் பார்க்காம ஆன்சர் சொல்லுங்க. Okay, so adolescent period is between 10 to 19 and youth வந்து is between 15 to 24. So all of you in which age group? Adolescent or youth நீங்க? Good, very good. Yes, both. Yes. Okay, we'll come to the subject. ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம் ஒரு மனிதன்? ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி குடிக்கலாம்? 2 liters, 3 liters, 6 liters, 5 liters, 2 to 3 liters, 8 glasses, 8 liters, 4 liters, 8 glasses of water minimum, 2 liters, 3 liters, 3 to 6 liters, 8 liters, very good. 8. It's something you are closer. 8. 8 liters கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. 8 to 10. That is okay, good. 10 liters கொஞ்சம் வந்திருக்கீங்க. Okay. அதுக்கப்புறம் 10 லிட்டருக்கு மேல ஏதாவது இருக்கா? 12, 11. 11 லிட்டர். Okay, good. 11க்கு மேல எதுவுமே இல்லையா? 15 liters. Very good. Who is that? Vignesh? Vigneshwaran. 15 liters. Oh, Lohit, 12 liters. Arunagirishwara, 15 liters. அப்பா. Please, okay, I tell you the answer. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய தண்ணீருடைய அளவு 3 to 3.5 liters maximum. Maximum 3 to 3.5 liters. Not 6 liters, not 7, 8, 11, 12, 15. நீங்க வந்து 12, 15 லிட்டர் தண்ணி குடிச்சா நீங்க பாத்ரூம்ல தான் இருக்கணும், வெளியிலே வர முடியாது. You have to sit only in the restroom ல இருக்க வேண்டியதுதான் நீங்க. So you can maximum you have to take
3 to 3.5 liters, minimum 2 liters. Minimum 10 glasses ஆவது water நம்ம குடிக்கணும். Minimum 10 glasses water குடிக்கணும். Maximum 3 to 3.5 liters maximum குடிக்கலாம் நீங்க. ஓகே, நிறைய பேர் தண்ணி குடிக்கிறதே கிடையாது. வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு போய் அப்படியே கொண்டாந்துறீங்க, யாரும் தண்ணி குடிக்கிறது கிடையாது. So my message to you is, from tomorrow onwards, from today onwards, you are going to drink 3 to 3.5 liters. உங்க முகம் வந்து பளபளன்னு இருக்கணுமா? உங்க முகம் வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்கணுமா? You don't want to go to any beauty parlor. You don't want to spend for any makeup materials. Please drink water. அப்படியே ஃபேஸ் வந்து க்ளோயிங்கா இருக்கும், கிளிசனிங்கா இருக்கும், எல்லாரும் உங்களை லைக் பண்ணுவாங்க. குட் ஹைட்ரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஃபேஸ் அண்ட் ஃபார் யுவர் பாடி. So please drink minimum 2 liters of water, maximum 3 to 3.5 liters of water. ஒரு மிக்ஸில ஒரு பருப்பு நீங்க போடுறீங்க, அது வந்து கொஞ்சம் தண்ணி போட்டு அரைச்சாதான் அது வந்து ஒரு மாவாகும். அது மாதிரி நீங்க சாப்பிடுற உணவு ஜீரணம் ஆகிறதுக்கும் அசிமிலேஷன் ஆகிறதுக்கும் வாட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிட்னி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகாம இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சின்ன வயசுலயே நான் பார்த்திருக்கேன், 10வது படிக்கிற பசங்க, 12th ஸ்டாண்டர்ட் பசங்க எல்லாருக்கும் கிட்னி ஸ்டோன்ஸ் சில பேருக்கு வருது. சோ ஸ்டோன்ஸ் வராம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ப்ளீஸ் ட்ரிங்க் வாட்டர், எனஃப் வாட்டர். சோ ஐ கிவ் an ஐடியா. நீங்க ஸ்கூலுக்கு போகுது, ஒரு அழகான 2 வாட்டர் பாட்டில் எடுத்துங்க, 1 லிட்டர் வாட்டர் பாட்டில். 2 அழகா இருக்கணும், அது யார் பார்த்தாலும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு வாட்டர் பாட்டில். ஒரு கோல்டன் செயின் மாதிரி வச்சுக்கணும். அதை அந்த வாட்டர் பாட்டில தண்ணி குடிக்கிறத ரசிச்சு சாப்பிடணும். சோ மார்னிங் கிளாஸ் அட்டன் பண்ணது லஞ்ச் வரைக்கும் ஒரு 1 லிட்டர், லஞ்ச்ல இருந்து எண்ட் ஆஃப் த ஸ்கூல் வரைக்கும் 1 லிட்டர், 2 லிட்டர்ஸ் நீங்க சாப்பிடுறீங்க. மார்னிங் ஒரு 500, ஈவினிங் வீட்டுக்கு வந்தோன்னா ஒரு 500 to 700. சோ சாப்பிட்டீங்கன்னா 3 to 3.5 லிட்டர்ஸ் வந்துடும். யுவர் ஹைட்ரேஷன் will be adequate. ஓகே, ரைட். சோ நியூட்ரிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க நல்லா சாப்பிடுறீங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேர்ள்ஸ் வந்து சரியா சாப்பிடுறதே கிடையாது. பிகாஸ் they want to be very slim. இல்லையா? there is a mild difference between being thin and slim. தின்னா இருக்கிறதுக்கும் ஸ்லிம்மா இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சரியா சாப்பிடாம இருந்தீங்கன்னா நீங்க தின்னா போயிடுவீங்க, ஒரு நோஞ்சா மாதிரி பார்க்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸ்லிம்னா நல்ல எக்ஸசைஸ் பண்ணி தேவையான நியூட்ரிஷனல் ஃபுட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உடம்ப வந்து ஸ்லிம்மா வச்சுக்கிறது. ஐ வாண்ட் யூ டு பி ஸ்லிம், நாட் தின். பார்க்கிறதுக்கு நல்லாவே இருக்கணும், நியூட்ரிஷன் நல்லா சாப்பிடணும். ஓகே, நம்ம இந்தியால 2 ப்ராப்ளம் தான் இருக்கு. ஒன்னு வந்து அண்டர் நியூட்ரிஷன், இன்னொன்னு ஓவர் நியூட்ரிஷன். சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க, சில பேர் பயங்கரமா சாப்பிடுவோம். எறா தொக்கு, சொரா புட்டு, நண்டு ரசம், மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, எது கொண்டாலும் அப்படியே சாப்பிடுவோம். சில பேர்லாம் பாத்தீங்கன்னா பந்தியில 2 பந்தி 3 பந்தி போடுவாங்க, அப்ப கூட எழ மாட்டான். அந்த மாதிரி பசங்களா சாப்பிடுறவங்கள நான் பார்த்திருக்கேன். தட் இஸ் ஓவர் நியூட்ரிஷன். அண்டர் நியூட்ரிஷன் அப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடுறதே கிடையாது. நம்ம சாப்பிட்டா அந்த சாப்பாட்டுக்கு ஏதோ உடம்பு சரியா இல்லாம போயிடும் மாதிரி சாப்பிடுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, சோ ஏன் இந்த நியூட்ரிஷன் பத்தி நான் அந்த அளவுக்கு பெருசா உங்ககிட்ட நான் பேசுறேன் அப்படின்னா, உங்களுடைய அறிவு, உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய திங்கிங் பவர், ஸ்கூல்ல நீங்க எடுக்கக்கூடிய மார்க்ஸ், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும். உங்களுடைய மைண்ட் நல்லா சவுண்டா இருக்கணும் அப்படின்னா நியூட்ரிஷன் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். சோ நீங்க நல்லா சாப்பிட்டீங்கன்னா தான் நல்ல ஸ்கூல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். உங்களுக்கு பிரெயினுக்கு எனர்ஜி தேவை. நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் பிரெயினுக்கு எனர்ஜி இருக்கும். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல மார்க் எடுக்க முடியும், டீச்சர் சொல்றதை நல்லா கவனிக்க முடியும். சில பேர்லாம் பசங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாம் சாப்பிடுறது கிடையாது, மார்னிங் வந்து சாப்பிடுறது கிடையாது. 11 மணி 12 மணி ஆனா கை கால்லாம் உதறது, கை கால்லாம் ஜில்லுன்னு போயிடுது, காது அடைக்கிற மாதிரி ஆயிடுது. ரீசன், they don't take ரெகுலர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அட்லீஸ்ட் ஒரு டம்ளர் பால், ஒரு ஆப்பிள், அதையாவது நம்ம வந்து சாப்பிட்டு போலாம் இல்லையா? So that is why I am saying nutrition plays a very important role. So balanced diet நான் சொன்னேன். ஸ்லிம்மா இருக்கணும் அப்படின்னா we have to take a balanced diet. இப்போ புரோட்டீன்ஸ் வந்து உங்களுடைய உணவுல வந்து ஒரு 15 to 20% நீங்க வந்து புரோட்டீன் சாப்பிடலாம். கொழுப்பு சத்துள்ள உணவு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30%. மாவு சத்து கார்போஹைட்ரேட்ஸ் வந்து 55 to 60%. சோ நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா we take lot of carbohydrates. இட்லி, தோசை, கேழ்வரகு, இதுதான் நம்ம நிறைய சாப்பிடுறோம். புரோட்டீன் எல்லாம் பாத்தீங்கன்னா முட்டை, அதுக்கப்புறம் சன்னா, இதெல்லாம் நம்ம வந்து புரோட்டீன் சாப்பிடுறோம். ஃபேட்டும் நம்ம வந்து அடிக்கடி நம்ம வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரைட். புரோட்டீனோட வேலை என்ன? உடம்புல என்ன பண்ணுது புரோட்டீன்? புரோட்டீன் சாப்பிட்டா உடம்புல என்ன பண்ணுது? வாட் இஸ் த ரோல் ஆஃப் புரோட்டீன்? growth, very good. Strength, get. Body building, yes. Muscle building, yes. Build our bodies. Growth, very good, excellent. Synthesize amino acids, excellent. It will help us to grow, good. Growth, X. Okay, I'll finish it. It is useful for bodybuilding. It improves our immunity by
லாட் ஆஃப் ஆன்டிபாடிஸ், இம்யூனோகுளோபுலின்ஸ் உடம்புல வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எதிர்ப்பு சத்து. இப்ப COVID-19 என்ன சொல்றாங்க? முட்டை சாப்பிடுங்க, ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? சோ அந்த முட்டை வந்து சாப்பிடலாமா வேண்டாமா? முட்டை சாப்பிடலாமா வேண்டாமா? Shall we eat egg or not? Yes. அது உடம்பு போட்டுருமா? முட்டை சாப்பிட்டா உடம்பு குண்டாகுமா? உடம்பு குண்டாகுமா? No. Yes, no. So varied answers are there. முட்டை வந்து it is like a multivitamin capsule மாதிரி நல்லா ஓடு, நல்லா உள்ளுக்குள்ள you got lot of vitamins. Yes. You will not put on weight with egg. எக்ல வந்து உடம்பெல்லாம் போடாது. ஒரு முட்டையில வந்து பாத்தீங்கன்னா கேலரிஸ் வந்து 60 இருந்து 80 கேலரிஸ் தான் இருக்கு. ஒரு இட்லில 60 கேலரி தான் இருக்கு. நீங்க சாப்பிடுற ஒரு இட்லிக்கு ஈக்குவல் தான் ஒரு முட்டை. சோ டெய்லி ஒரு எக் நம்ம சாப்பிடலாமா? Shall we eat 1 egg per day? Shall we eat ஒரு எக் சாப்பிடலாம் ஒரு நாளைக்கு? Yes. So daily you take 1 egg per day. At least morning ஒரு எக், ஒரு டம்ளர் milk. Milk contains protein. Good, good. Thank you, thank you, thank you, thank you. Please take at least 1 egg per day. ஒரு எக்ல ஒரு 60 calories இருக்கு. முட்டை வந்து it is like a capsule. B complex மாதிரி நம்ம மாத்திரை சாப்பிடுறோம் அது மாதிரி தான். It is a very big ஒரு பெரிய capsule. உள்ளுக்குள்ள எல்லா வைட்டமின்ஸும் இருக்கு. ஒரே ஒரு வைட்டமின் மட்டும் அதுல இல்ல. என்ன வைட்டமின் இல்ல எக்ல? Which vitamin is absent in egg? Which vitamin is absent in egg? No. Which vitamin is absent? Yes, C. Very good. Very good. Very good, Abhinav. Abhinav, correct. Vitamin C is absent. Good. Yeah, vitamin C. SB Raj. Vitamin C. Yes, good. Lohit. Vitamin C is absent in egg. மத்த எல்லா vitamins இருக்கு. Particularly riboflavin அதிகமா இருக்கு. So albumin, high quality protein. Albumin அந்த முட்டையில இருக்கனால உங்க உடம்புக்கு நல்ல சக்தி கொடுக்கும். So you have to take milk at least ஒரு 500 ml 1/2 லிட்டர் மில்கா சாப்பிடணும். அப்பா அம்மாட்ட சொல்லுங்க ஒரு லிட்டர் மில்க் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. டெய்லி ஒரு 1/2 லிட்டர் மில்க் நீங்க சாப்பிடணும். அட்லீஸ்ட் ஒரு முட்டை 2 முட்டை சாப்பிடலாம். ஒரு முட்டை நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா it is always good. Instead of இட்லி தோசை you please take 2 eggs per day. Okay, egg சாப்பிடணும். Fat வந்து எதுக்கு? What is the use of fat and carbohydrates? What is the use of fat and carbohydrates? கொழுப்பு சத்தம் மாவு சத்தம் எது என்ன கொடுக்குது நமக்கு? Energy. Good, excellent, beautiful. Who is that? Arshita. Excellent, good. Dikshata. Yes, yes. Okay, keep warm. Excellent, good, good. Yes, fast to energy. Excellent, excellent. So energy very very important. நம்ம மாவு சத்து கொழுப்பு சத்து எல்லாம் நம்ம சாப்பிடும் பொழுது we are getting enormous energy. எனர்ஜி இருக்கும்போது தான் we can be able to listen to what others says. ஒரு physical activity அத விளையாடணும்னா எனர்ஜி நம்ம கண்டிப்பா தேவை. குளுக்கோஸ் நம்ம சாப்பிட்டோம்னா தான் பிரெயினுக்கு செல்ஸ்க்கு அந்த எனர்ஜி போகும், குளுக்கோஸ் போகும். So that is why carbohydrates and fat is very much important. Okay, this all contains protein. Fishல வந்து high quality protein, eggல high quality, soybeans. Which pulses contain highest quality of protein? Which pulse contains highest quality of protein? Moong? No. Enda pulse? Dal? Groundnut? Kidney beans? Soya? Yes, good. Soya beans. That is the correct answer. Who said soya? Soya, yes. Yeah, soya. Darshan Raj, soya, yes. Excellent. Soya beans contains highest quality of vegetable protein. Okay. Upper highest quality. Good, 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 good. Thank you. Highest quality of protein is present in animal proteins. La pathina red meat, egg, fish. Yes, fish, red meat, egg, high quality protein. So in the மாதிரி proteinaceous food நீங்க சாப்பிட்டீங்கன்னா you get lot of bodybuilding. Okay, right. So if you want to have energy, நல்லா விளையாடணும், நல்லா பேசணும், நல்லா வந்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கார்போஹைட்ரேட்ஸ். கார்போஹைட்ரேட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அண்ட் தயவு செய்து சாப்பிட்டுட்டு போங்க ஸ்கூலுக்கு. என்ன ஃபுட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஹைப்போகிளைசிமியா வராம இருக்கும். உங்களுக்கு சுகர் கம்மியா இருந்துச்சுன்னா உங்களால எதையுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகே, எந்த ஆயில் சாப்பிடலாம்? விச் ஆயில் இஸ் வெரி குட் ஃபார் யுவர் ஹெல்த்? எந்த ஆயில் உங்களுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது? ஹலோ, எந்த ஆயில் நல்லது? மஸ்டர்ட் ஆயில் குட் ஆயில், கோகனட் ஆயில் குட் ஆயில், ஆலிவ் ஆயில் ஓகே, ஜிஞ்சலி, பாம் ஆயில் குட்டா? வெரி குட். கடலை எண்ணெய், சீசேம் ஆயில் நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், கிரவுண்ட்நட் ஆயில். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சோ தி பெஸ்ட் ஆயில் வந்து எல்லா ஆயிலும் பெஸ்ட் தான். ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், முன்னால வந்து சன்ஃபிளவர் ஆயில் தான் வந்து சொன்னாங்க சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஆயில்காரங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டோம்.
சன்ஃபிளவர் ஆயில் தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நவ் ஆல் ஆயில் இஸ் குட். ஓகே, சோ கமிங் டு த பாயிண்ட், நம்ம ஃபேட்ல வந்து ரெண்டு விதமான ஆசிட்ஸ் இருக்கு. ஒன்னு வந்து saturated fatty acids, இன்னொன்னு வந்து unsaturated fatty acids. saturated fatty acids அதிகமா இருக்கிறது தேங்காய் எண்ணெய், பாம் ஆயில், இதெல்லாம் வந்து saturated fatty acids இருக்கு. சோ அத கொஞ்சமா சாப்பிடணும். சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லல, நீங்க சாப்பிடணும். ஏன்னா நான் சாப்பிடக்கூடாது, நீங்க சாப்பிடலாம். நான் சாப்பிடக்கூடாது, ஆனா நீங்க சாப்பிடலாம். உங்க வயசுக்கு நீங்க எது வேணா சாப்பிடலாம், குறைச்சலா சாப்பிடணும். ஓகே, சோ யூ கேன் டேக் எனி ஆயில் ஃப்ரெண்ட்ஸ், யூ கேன் டேக் எனி ஆயில், எது வேணா சாப்பிடலாம், கம்மியா சாப்பிடணும். சோ ஒரு நாளைக்கு எவ்வளவு எண்ணெய் சாப்பிடலாம்? What is the permitted oil per day according to WHO recommendations? அது யாருப்பா இந்துலேக்கா பிரிங்க் ஆயில் தலையில போடுறதா? தம்பி யாருப்பா அது இந்துலேக்கா ஆயில்? 25 ml. Excellent, very good. 25 ml, 30 ml is the correct answer. 25 to 30 ml. So 25 to 30 ml னா எப்படினா எத்தனை டீஸ்பூன்? 25 to 30 ml எத்தனை டீஸ்பூன் பா? எத்தனை டீஸ்பூன்? டீஸ்பூன் எத்தனை? 3 கிடையாது. Wait, 5. Good. 5 ml, ஒரு டீஸ்பூன்ல 5 ml. 5 டீஸ்பூன்ல 25 ml. 5 teaspoons. 5 teaspoons. சத்தியமா இந்த அளவுக்கு இவ்வளவு கம்மியா உங்களால சாப்பிட முடியாது. 5 டீஸ்பூன்ஸ்ல நீங்க சாப்பிட மாட்டீங்க. அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 10 டீஸ்பூனா சாப்பிட்டீங்க. So try to reduce the oil content only for obese. குண்டா இருக்கிறவங்க மட்டும்தான் ஆயில் ரெஸ்ட்ரிக்ஷன். ஒல்லியா இருக்கிறவங்க நீங்க நார்மலா நீங்க வந்து சாப்பிடலாம். ஓகே, so any oil, but best oil வந்து பாத்தீங்கன்னா olive oil is the best oil. Which is the best oil for your health அப்படின்னு கேட்டீங்கன்னா olive oil is the best oil. Next one comes the sunflower oil. Okay, obesity, அவர் பாருங்க எப்படி உள்ள தள்ளி விட்டுறாரு. அவர் என்னதான் அவர் கம்ப்யூட்டர்ல வேலை பார்க்கறது. அவர் உடம்ப பாத்தீங்களா? சோ எந்த உடம்பு நல்லா இருக்கு, இந்த சைடா ஒல்லியா இருந்தா நல்லா இருக்கா, குண்டா இருந்தா நல்லா இருக்கா? You want to be obese or slim? You want to be obese or slim? obese இருக்கணுமா ஸ்லிம்மா இருக்கணுமா? யூத்தா? ஸ்லிம். குட். ஓகே, அவர் பாருங்க இப்படி படுத்தா ஃபாட்டா பர்ன் பண்ண முடியுமா தொப்பைய? அவர் பாருங்க எப்படி தொப்பைய பர்ன் பண்றாரு. இஸ் இட் பாசிபிள்? நோ. குட். சோ எப்படி நம்ம வந்து பர்ன் பண்ணணும்? ஹவ் டு பர்ன் this one I'll tell you now. நம்ம வந்து COVID-19 வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். COVID-19 is a pandemic. Dear friends, the real pandemic, non-communicable disease, சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் எல்லாமே வருங்காலத்துல ஒரு 40 years மேல எல்லாம் வருது. காரணமே adolescent obesity. நீங்க இந்த வயசுல நீங்க குண்டா இருக்கிறது தான் 30-35 வயசுல உங்களுக்கு சுகர் வரதுக்கும், பிபி வரதுக்கும், ஹார்ட் ப்ராப்ளம் வரதுக்கும், ஸ்ட்ரோக் வரதுக்கும் காரணமா இருக்கு. சோ இந்த ஏஜ்ல நீங்க வெயிட் நீங்க குறைக்கல அப்படின்னா 40 yearsல யூ வில் பி டெஃபினெட்லி சஃபரிங் ஃப்ரம் சுகர், பிபி, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக் எதனா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பயமுறுத்தல, உண்மையா சொல்றேன். உண்மையா சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உண்மையா சொல்றது பிடிக்குமா பிடிக்காதா உங்களுக்கு? பிடிக்கும்ல? Do you want me to say the truth or not? Yes. Good. I want to say only the truth. உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக என்னுடைய இங்க வரல. I want to tell you something good for you. So dear friends, you have to reduce your weight. What is the normal body mass index? What is the normal BMI, body mass index? What is the normal body mass index? BMI 20, 15, 58, 58 napa 23, 25. Good. 25. Okay. Normal body mass index வந்து 18.5 to 25. 18.5 to 25 is the normal body mass index. 18.5. Listen friends. Yes, 18.5 to 25. 25 க்கு மேல இருந்தா obesity. 25 க்கு above 25 is obesity. Below 18.5, 18.5 க்கு குள்ள இருந்தா நீங்க உடம்பு நல்லா சாப்பிடணும்னு அர்த்தம். சரி, எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்றது? எப்படி பாடி மாஸ் இண்டெக்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணலாம்? height in meter square divided by weight in kilograms. உங்களுடைய height வந்து சென்டிமீட்டர்ஸ்ல பாருங்க. ஒரு 150 சென்டிமீட்டர்ஸ்னா 1.5 meters. 1.5 into 1.5 divided by உங்க weight 50 kg. Yes, 1.5 into 1. For example, your height is 150 centimeters. Your height is 1.5 meters. 1.5 squared. 1.5 into 1.5 divided by weight in kilograms. Our country's oil with the best for us. What do you think, sir? Our country oil, best oil வந்து பாத்தீங்கன்னா olive oil நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது வெளியூர்ல இருந்து வரணும். நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் பெட்டர். ஓகே, யூ டேக் ஒன்லி அவர் ஓன் ஆயில். நம்ம கண்ட்ரி ஆயில் தான் நம்ம சாப்பிடணும். ஆலிவ் ஆயில் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். யூ டேக் ஒன்லி நம்ம சன்ஃபிளவர் ஆயில்,
நல்லெண்ணெய் கடலெண்ணெய் அது யூஸ் பண்ணலாம். ஸோ கமிங் டு த பாடி மாஸ் இண்டெக்ஸ், ஓகே குட். கமிங் டு த பாடி மாஸ் இண்டெக்ஸ் BMI வந்து பாத்தீங்கன்னா you have to maintain between 18.5 to 25. ஓகே, ஸோ ஒபிசிட்டியா இருக்கிறவங்களுக்கு இப்படி 6 பேக் நம்ம வரைய முடியுமா? எவ்ரிஒன் வாண்ட்ஸ் டு பி லைக் சூர்யா 6 பேக். சந்தானா கூட இப்ப 6 பேக் கொண்டாந்துட்டான். சந்தானா 6 பேக் வச்சிருக்கேன். நம்ம 6 பேக் வச்சுக்கணும் இல்லையா? ஆசை இருக்கும் இல்லையா? இப்படியா வந்து கம்பியில 6 பேக் பண்ண முடியும்? சிங்கிள் ஃபேமிலி பேக் மாதிரி தான் இருக்கும். ஸோ 6 பேக் நம்ம பண்ணணும் அப்படின்னா வாட் we have to do is பிரேக்ஃபாஸ்ட் வந்து you have to eat like a king. லஞ்ச் அதோட குறைச்சலா இருக்கணும். டின்னர் ரொம்ப ரொம்ப குறைச்சலா சாப்பிடணும். ஓகே, ஸோ யூ ஹாவ் டு பிரேக்ஃபாஸ்ட் தான் நல்லா ரிச்சா சாப்பிடுவான். யூஎஸ்ல யூகேல பாத்தீங்கன்னா they will take a very good nutritious breakfast. So he will eat like a king. Dinner வந்து he will eat like a beggar. Understand? So ஒரு poorest பர்சனா வந்து டின்னர் சாப்பிடணும். கிங் மாதிரி நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம வந்து சாப்பிடணும். அண்ட் நோ ஃபாஸ்ட் ஃபுட். ஃபாஸ்ட் ஃபுட் நீங்க வந்து சாப்பிட கூடாது. என்னென்ன ஃபாஸ்ட் ஃபுட் உங்களுக்கு தெரியும்? வாட் ஆர் த ஃபாஸ்ட் ஃபுட் யூ நோ? புரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் என்ன தெரியும்? ஃபாஸ்ட் ஃபுட் நூடுல்ஸ், ஓகே, நூடுல், ஃப்ரைட் ரைஸ், மேகி, பர்கர், பீட்சா, பாவ் பஜ்ஜி, பானிபூரி, நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சாட்ஸ், சாண்ட்விச், அப்புறம் பிரெஞ்சு ஃப்ரை, மோர் ஆயில், தோசை. தோசை வந்து என்னப்பா யார் பார்த்து தோசை? தோசை எப்படிப்பா இது ஃபாஸ்ட் ஃபுட்டு? பர்கர், ஆலு பராத்தா, ஷவர்மா, பக்கெட் சிக்கன், பக்கெட் சிக்கன், பீட்சா, பர்கர், ஹாட் டாக், ஓகே, ரோலு, ஸ்விங் ரோலு, சிக்கன் ரைஸ், ஓகே. சோ பீட்சா, பீட்சா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாருக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பீட்சா. இத்தாலியக்காரன் வந்து பாத்தீங்கன்னா பீட்சாவே இந்தியாவில வித்தான். இந்தியாக்காரன் போய் இட்லி அங்க விற்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இட்டாலியன் பீப்புள் they have come and marketed pizza here. இந்தியாவை போய் இட்லி தோசை கொண்டு போய் மார்க்கெட் பண்ண விடுவான் அவன். சோ நம்ம எப்பவும் வந்தாரே வாழ வைக்கும் இந்தியா, யார் வேணா கொடுங்க நாங்க சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. இஸ் இட் கரெக்ட்? we have to take only இட்லி, தோசை, சப்பாத்தி, இது மாதிரி நம்முடைய ஃபுட்டை நம்ம சாப்பிடணும். ஓகே, பீட்சால என்ன இருக்கு? மயோனைஸ் இருக்கு. மயோனைஸ் நம்ம உடம்புக்கு நல்லதா? மயோனைஸ் சாப்பிடணுமா? we should not take. ஓகே, மயோனைஸ் வந்து நம்ம வந்து உடம்புக்கு இட் இஸ் மேட் ஆஃப் மைதா. மைதா நம்ம வந்து இந்த ஒட்டுறாங்க தெரியுமா? போஸ்டர் ஒட்டுறது எதுல பண்றாங்க? மைதா மாவு தான். மைதா மாவு தான் போஸ்டர் ஒட்டுறாங்க. செவுத்துல போஸ்டர் ஒட்டுறாங்க இல்லையா? மைதா மாவு வச்சுதான் ஒட்டுவாங்க. அப்போ எஸ், இட் இஸ் மேட் ஆஃப் மைதா. அஸ்வின், எஸ் எஸ் எஸ்பி ராஜ். சோ இட் இஸ் மேட் ஆஃப் ஒன்லி மைதா. அந்த மைதாவை நம்ம வந்து சாப்பிட்டோம்னா வயிற்றுக்குள்ள என்ன ஆகும்? யோசனை பண்ணி பாருங்க. அது மாதிரி பரோட்டா இஸ் ஆல்சோ மேட் அப் ஆஃப் மைதா. பரோட்டா வந்து நம்ம பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல, என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடுங்க. மாசத்துக்கு ஒரு நாள் பீட்சா, மாசத்துக்கு ஒரு நாள் ஒரு பரோட்டா, ஆசைக்கு நீங்க சாப்பிடுங்க. பட் ரெகுலரா ஆர்டர் பண்ணாலும் பரோட்டா குருமா, பரோட்டா சிக்கன் மசாலா, பீட்சா, பர்கர். பர்கர்ல இருக்கிறது என்ன மீட் இருக்கு? ப்ராசஸ்டு மீட்டா, நார்மல் மீட்டா? எஸ், பரோட்டா இஸ் குட், வெரி குட். ப்ராசஸ்டு மீட்னா என்ன? வாட் இஸ் ப்ராசஸ்டு மீட்? Good. Parotta is not good for yes. Thank you. What is processed meat na enna? Processed meat na enna? What is processed meat? Cooked meat. Okay. Burger la poduvan heated. Yes. Preserved. Okay. Processed meat அப்படி பாத்தீங்கன்னா US UKல climate வந்து கோல்டா இருக்கும். அவன் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க முடியாது. ஆகினால அவன் வந்து ஆல்ரெடி அதை ப்ராசஸ் பண்ணி எப்ப வேணா யூஸ் பண்ணாம ப்ரிசர்வேட்டிவ் போட்டு வச்சிருப்பான். அவங்க எப்ப வேணா அதை பாயில் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். நமக்கு என்ன? நம்ம எதுக்கு நம்ம இதை ப்ராசஸ் பண்ணி சாப்பிடணும்? நம்ம காலையில போனா நமக்கு எல்லாமே கிடைக்குது. சிக்கன் கிடைக்குது, மட்டன் கிடைக்குது, எல்லாத்தையும் நம்ம வாங்கி நம்ம வந்து செய்யறோம் இல்லைங்களா? சோ நமக்கு ப்ரிசர்வ்ட் மீட் அது நமக்கு தேவையில்லை. சோ ஃபார் அஸ் திஸ் ப்ராசஸ்டு மீட் நம்ம வந்து சாப்பிட கூடாது. ஓகே, தட்ஸ் வாட் ஐ அம் சேயிங். சோ ஒபிசிட்டி நம்ம வந்து குறைக்கணும் அப்படின்னா இது மாதிரி நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாத்தையும் நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். ஆக்சுவலி இந்த மாதிரி ஒபீஸா இருக்கிறவங்க, பர்டிகுலர் கேர்ள்ஸ் வந்து ரொம்ப ஒபீஸா இருந்தாங்கன்னா they get what is called as polycystic ovarian disease. என்ன வருது? PCOD. obesity causes PCOD. என்ன வருது? Females, girls, what you get due to obesity? PCOD. Good, very good. Ashita, yes, PCOD, polycystic ovarian disease. That is very important.
சோ பிசிஓடி வந்துச்சுன்னா உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும். ஓகே, பீரியட்ஸ் வந்து ரெகுலரா வராது, பீரியட்ஸ் irregular-ஆ இருக்கும். ஃபேஷியல் மீச ஆக்சுவலா வந்து ஜென்ஸுக்கு தான் மீச இருக்கணும், பாய்ஸ்க்கு மீச இருக்கும். கேர்ள்ஸ்க்கு வந்து மீச சின்ன சின்னதா இருக்கு அப்படின்னா எஸ் பிசிஓடி மீச இருக்கு அப்படின்னா we have to suspect a PCOD. ஒபிசிட்டி, கேர்ள்ஸ்க்கு வந்து சின்ன சின்ன மீச இருக்கு, உடம்பு முழுக்க கொஞ்சம் கால்ல ரொம்ப ஹேர் அதிகமா இருக்கு அப்படின்னா பீரியட்ஸ் வந்து irregular-ஆ இருக்கு. ஆக்னே, நிறைய ஆக்னே வரும். ஆக்னே இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ அல்ட்ராசவுண்ட் lower abdomen to rule out any cyst is there in the ovary. Okay, ஓவரியில சிஸ்ட் இருக்கான்னு பார்க்கணும். எதுல பார்க்கணும் சிஸ்ட் இருக்கான்ட்டு? where we have to see the cyst? in ovary. Please confirm where ovary is good ovary. So we have to see where cyst is in ovary. Yes, cyst ஓவரியில சிஸ்ட் இருக்கா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, குட். பாருங்க, இது வந்து கூல் ட்ரிங்க்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ் உங்களுக்கு எந்த கூல் ட்ரிங்க் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு பெப்சி தானே? பெப்சி. ஓ 7up. கூல் ட்ரிங்க் ஐ டோன்ட் லைக். ரொம்ப நல்லவங்க போல இருக்கு. மிராண்டா, வராண்டா, கோக்கு, ஸ்ப்ரைட், ஒன்லி ஃப்ரெஷ் ஜூஸ், நன்னாரி, பாதாம் மில்க், பொவன்டோ, மாசா. அவருக்கு பிடிக்காது, சித்தேஷ்க்கு பிடிக்காது. கோலா, பூஜாவுக்கு கோலா பிடிக்கும். லஸ்ஸி பிடிக்கும். நேச்சுரல் ஜூஸ், மவுண்டன் டியூ. ஓ அபினவ், ஃபேண்டாஸ்டிக். மவுண்டன் டியூ, வெரி நைஸ். ஐ டோன்ட் லைக். ஹோம் மேடு ஃப்ரெஷ் ஜூஸ், மாசா, லெமன் ஜூஸ், மை மதர்ஸ் மேட் ஜூஸ், ஃபேண்டாஸ்டிக். பொவன்டோ, வாட்டர்மெலான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இஃப் யூ டேக் அ ஃப்ரெஷ் ஜூஸ், நீங்க ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க சாப்பிடுறீங்க அப்படின்னா இட் ஹஸ் காட். யாரு நிலவேம்பு போட்டது? நிலவேம்பு கஷாயம் யார போட்டிருக்காங்க? ஃப்ரூட்டி. ஓகே, சோ நீங்க வந்து ஃப்ரெஷ் ஜூஸ் நீங்க வந்து சாப்பிட்டீங்கன்னா அது நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கு. நீங்க எதாவது சாப்பிடுறீங்க அப்படின்னா வந்து there is some nutritive value இருக்கு. சோ நீங்க வந்து சாப்பிடலாம். ஹலோ, சோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சாத்துக்குடி ஜூஸ் சாப்பிடுறீங்கன்னா அதுல வந்து வைட்டமின் சி இருக்கு. லெமன் ஜூஸ் நீங்க சாப்பிடுறீங்கன்னா அதுல வந்து வைட்டமின் சி இருக்கு. ஓகே, அப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா இட் ஹஸ் காட் ஹையஸ்ட் அமௌண்ட்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. சோ ஒவ்வொரு நீங்க ஃப்ரூட் ஜூஸ் சாப்பிடுற பாமிகிரேனட் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பீரியட்ஸ் irregular-ஆ இருக்குன்னா அதை ரெகுலரா சாப்பிட்டு பாமிகிரேனட் ஜூஸ் நீங்க வந்து சாப்பிடலாம். ஆப்பிள் டே கீப்ஸ் எ டாக்டர் அவே சொல்றாங்க. ஆப்பிள் ஜூஸ் சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு. யார் பார்த்து டல்கோனா காஃபி? டல்கோனா காஃபி சுட குடிநீர். Okay, it is good. I don't say good, very good. I appreciate. Please avoid cool drinks. So avoid Coke, Pepsi, Miranda, Varanda, Saranda. எதுவுமே வந்து நீங்க வந்து அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ப்ளீஸ் டேக் லெமன் ஜூஸ் கூட நீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. டேக் சாத்துக்குடி முசும்பி ஜூஸ் சாப்பிடுங்க. ஆப்பிள் ஜூஸ், வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க. இட் ஹஸ் காட் சம் வேல்யூ. நீங்க கலர்ஃபுல்லா இருக்கணும், நல்லா ஷைனிங்கா இருக்கணும், பார்க்கிறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாரும் விரும்புவீங்க. அதுக்கு நீங்க எந்த பியூட்டி பார்லரும் போக தேவையில்லை. நான் சொன்னது என்ன, நிறைய தண்ணி குடிக்கணும், கூல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாம வீட்டுல நல்லா ஜூஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே சும்மா ஃப்ரெஷ்ஷா நீங்க அப்படியே ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் பழம் மாதிரி வெளியே வருவீங்க. எப்படி வருவீங்க? ஃப்ரிட்ஜ்ல வச்ச ஆப்பிள் பழம் மாதிரி வெளியே வரணும் அப்படின்னா you have to, yes, thank you. So you have to take yes, fridge. Okay, so fridge la vech apple பழம் மாதிரி நீங்க வெளிய வரணும்னா you have to take fresh juices. Okay friends, ஒரு நாளைக்கு 10,000 ஸ்டெப் ஆவது நடக்கணும்னு சொல்றாங்க. சோ நிறைய நடக்கணும், நிறைய எக்ஸசைஸ் பண்ணணும், நிறைய வாக் பண்ணணும். பாட்டி கூட எக்ஸசைஸ் பண்ணுது பாருங்க. காலத்துக்கு எங்க தூக்குது? நம்மளால தூக்க முடியுமா? பாட்டி பாருங்க எப்படி தூக்குறாங்க. நீங்க என்னென்ன பண்ணணும் யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்க யோசனை பண்ணி பாருங்க. So you have to do lots of exercise. காலையில் எழுந்தவுடனே காலையில் எழுந்தவுடனே நீங்க விழிப்பது எதில் விழிக்கிறீர்கள்? காலையில் லாக்டவுனுக்கு அப்புறமா தான், இப்போ கிடையாது. தயவு செய்து this only after lockdown. Okay, யார் அது? தேவதர்ஷினி. What all I say is only after lockdown. வெளியில எல்லாம் போறது. காலையில் எழுந்தவுடன் எதில் நீங்கள் விழிக்கிறீர்கள்? மார்னிங் எழுந்த எதை பாக்குறீங்க? மார்னிங் எழுந்தவுடனே எதை பாக்குறீங்க? பெட்ட பாக்குறீங்களா? மார்னிங் எழுந்தவுடனே நீங்க பாக்குறது வந்து செல்போன், பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம். இத முதல்ல சன், சூரியனை பாக்குறீங்க. எஸ், தட் இஸ் வாட் ஐ அம் சேயிங். டிவி, அம்மா, சன்லைட். ஓகே, தேங்க்யூ. நீங்க காலையில எழுந்த உடனே பார்க்க வேண்டியது என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து சூரியனை பாருங்க, நேச்சரை பாருங்க, வானத்தை பாருங்கள், பறவைகளை பாருங்கள்,
பறவையினுடைய ஒளியை பாருங்கள், பூக்கள் மலர்வதை பாருங்கள், குழந்தைகள் சிரிப்பதை பாருங்கள். நிறைய விஷயம் இருக்கு பாக்குறதுக்கு. போனவனே உடனே செல்போன் எடுத்து காலையில தானே வாட்ஸ்அப், நைட் நம்ம குட் நைட் சொன்னோம், யாராவது குட் மார்னிங் சொன்னாங்களா? யார் யாரா நம்ம குட் மார்னிங் சொல்லியிருக்காங்க, யாராவது குட் மார்னிங் சொல்லல. இதுதான் நம்ம வந்து மெயினா பாக்குறோம். சோ தயவு செய்து அதை நம்ம வந்து விட்டுணும். ஓகே, சோ காலையில் எழுந்தவுடன் கோ ஃபார், வீட்லயே செய்யலாம் ரெகுலர் எக்ஸசைஸ், வீட்ல சாப்பிடலாம். லாக்டவுன் இருந்தானே செய்யலாம். கை தூக்குறது, கால் தூக்குறது, கை வந்து காலை தொடுறது, அப்டமனல் எக்ஸசைஸ் எல்லாம் நம்ம வந்து பண்ணலாம். வீட்லயே நம்ம வந்து ஸ்கிப்பிங், கேர்ள்ஸ் கேன் டு ஸ்கிப்பிங் அட் ஹோம், கேர்ள்ஸ் கேன் டு ஸ்கிப்பிங் அட் ஹோம், பாய்ஸ் கேன் டு சிட் அப்ஸ் பண்ணலாம். நம்ம வீட்லயே புஷ் அப்ஸ் பண்ணலாம். நம்ம வந்து ஒரு சின்ன கம்பி கட்டி கயிறு கட்டி we can do exercise like that. So many things can be done at home. Not only we can go out, வீட்லயே நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் வந்து செய்யலாம். So do that. Okay friends, இங்க என்ன போட்டிருக்கு, சைக்கிள் என்ன போட்டிருக்கு தம்பி, தோப்பு கரணம். எஸ், அது நம்ம டெய்லி போடுறீங்க, அது தெரியும். டம்பிள்ஸ், எஸ், ஓகே, குட் குட் குட். அங்க என்ன போட்டிருக்கு, டாக்டர் சைக்கிள், சைக்கிள் என்ன போட்டிருக்கு, டாக்டர். என்ன அர்த்தம், டாக்டர் வந்து சைக்கிள்ல ஹாஸ்பிட்டல் போறாருன்னு அர்த்தம். டாக்டரே சைக்கிள்ல ஏன் ஹாஸ்பிட்டல் போறாரு, எக்ஸசைஸ் பண்ணணும்னா இது ஒரு எஸ், எக்ஸசைஸ் பண்ணா இது ஒரு வழி. அதனால ஸ்கூலுக்கு நீங்க சைக்கிள் போறது பழகுங்க. நடந்து போக சொல்ல, யூ நீட் நாட் கோ பை வாக். நடந்து போனா ரொம்ப நல்லது. நடந்து போனா அட்லீஸ்ட் சைக்கிள்யாவது நீங்க வந்து ஸ்கூலுக்கு போற எல்லா விஷயத்தையும் சைக்கிள்ல போய் கடையில போய் வாங்குறதெல்லாம், கார்ல போறது, ஸ்கூட்டில போறது அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணி சைக்கிள்ல போறது பண்ணீங்கன்னா இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். சோ ஃபேட் பர்னிங் ஃபுட்ஸ் ஃபார் கேர்ள்ஸ் ஐ அம் டெல்லிங், டேக் ஆப்பிள், டேக் சிக்கன், கார்லிக் ஆனியன். garlic onion நீங்க சாப்பிடுங்க. கிவி இஸ் குட் ஃபார் ரிடக்ஷன் ஆஃப் வெயிட். கிவி சாப்பிடலாம். எக் ஒயிட் இஸ் வெரி குட். அண்ட் ஸ்ட்ராபெரி இஸ் குட் ஃபார் ரெடியூசிங் தி வெயிட். ஸ்ட்ராபெரி சாப்பிடலாம். சோயாபீன் சாப்பிடலாம். அண்ட் வீட் யூ கேன் டேக். அண்ட் கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாமா, கார்ன்ஃபிளேக்ஸ் சாப்பிடலாமா, கார்ன்ஃபிளேக்ஸ் யார் யார் கார்ன்ஃபிளேக்ஸ் பிடிக்கும், எஸ் போடுங்க. கார்ன்ஃபிளேக்ஸ் யார் யாருக்கு பிடிக்கும், வெரி குட். கார்ன்ஃபிளேக்ஸ் எஸ், ஓகே ஓகே, வெரி குட். யாரு நோ, ஓகே, நிறைய பேர் நோ சொல்றாங்க, நிறைய பேர் எஸ் சொல்றாங்க. வேலாதித்தன், எஸ், வேலாதித்தன் என்ன சொல்றாரு, ஓகே ஓகே ரைட். கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து, கார்ன் வந்து என்னது, சோளம். சோளம் தானே கார்னு, நம்ம செவ்வாய் சந்தையில எல்லா கடையில விற்கிறாங்க இல்லையா சோளம், தட் இஸ் கார்ன் இல்லைங்களா. எஸ், அந்த சோளத்தை என்ன பண்றான், 80 டிகிரி சென்டிகிரேட்ல அது சூடுல வந்து அதை காய வச்சு அதில் உள்ள இருக்கக்கூடிய தண்ணீர் பதத்தெல்லாம் எடுத்து அதை வந்து அவுல் மாதிரி, வாட் இஸ் மென்ட் பை ஃபிளேக்ஸ், அவுல், அவுல் தானே. எஸ், அவுல வந்து நல்லா ஒரு பெரிய இதை வச்சு நல்லா அழுத்தி அதை அவுல் மாதிரி பண்றான். தட் இஸ் வாட் இஸ் கால்ட் கார்ன்ஃபிளேக்ஸ். எஸ், இந்த கார்ன்ஃபிளேக்ஸை வந்து பேக் பண்ணும் பொழுது நைட்ரேட் வச்சு ஏர் போட்டு பேக் பண்றான். ஏன்னா உள்ள ஏர் இருக்கணும் இல்லையா, நைட்ரேட் வச்சு பேக். தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். பிரிசர்வேட்டிவ் போடுறான். பிரிசர்வேட்டிவ் என்ன பண்றான், சோடியம் பென்சோவேட். சோடியம் பென்சோவேட் வந்து அது வந்து பிரிசர்வேட்டிவ் போடுறான். தட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் அவர் ஹெல்த். அதுக்கப்புறம் டேஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எம்எஸ்ஜி, மோனோ சோடியம் குளூட்டமேட் போடுறான். தட் இஸ் ஆல்சோ நாட் குட் ஃபார் ஹெல்த். அப்போ இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க பாத்தீங்களா. சோ நம்ம வந்து நார்மலா கார்ன் எடுத்து நம்ம சாப்பிடாம, அம்மா எனக்கு வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் வந்து மில்க்ல போட்டு கொடுங்க, நான் ஸ்கூலுக்கு போறேன் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே எனக்கு வந்து கார்ன்ஃபிளேக்ஸ் கொடுங்கன்னு சொல்றீங்க. சோ ஃப்ரம் டுடே வாட் யூ ஆர் கோயிங் டு டூ, யூ ஆர் கோயிங் டு ஸ்டாப் cornflakes. Any packeted items please avoid. Any lace, whatever it may be, packeted items எதையுமே யூஸ் பண்ணாதீங்க. எல்லாத்துலயும் ஒரு preservative இருக்கு, please avoid. Okay, for reduction of weights, yes, stop. Yes, stop packed items. Good good, very good. So weight reduce பண்றதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், first thing low fat. low fat milkல வந்து low fat வந்து 3% சாப்பிடுங்க. 3% milk, low fat. Okay, take lot of fruits, lot of vegetables, நிறைய ஃபைபர்ஸ். கூல் ட்ரிங்க்ஸ், சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிடுங்க. டிவி நிறைய வாட்ச் பண்ணும்போது பள்ளி கொண்ட பிறகு மாதிரி படுத்துக்கிட்டு வடையை கொண்டா, இட்லி கொண்டா, பொரியை கொண்டா, வேர்க்கடலை கொண்டா, அத்தை கொண்டா, இத்த கொண்டான்னு உட்காந்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும், உடம்பு நல்லா வெயிட் போடும் இல்லைங்களா. ரங்கநாதர் மாதிரி உட்காந்துக்க வேண்டியது படுத்துக்கிட்டு, அம்மா அத்தை கொண்டா, வடையை கொண்டா, பொரியை கொண்டா, மிக்சரை கொண்டா, முறுக்கு கொண்டா, எல்லாத்தையும் சாப்பிட்டா ஜங்க் ஃபுட்ஸ். அவாய்ட் ஈட்டிங் ஜங்க் ஃபுட்ஸ். ஓகே, செடென்டரி லைஃப் ஸ்டைல், எப்பவுமே ஆக்டிவா இருக்கணும். நீங்களா போய் பாத்திரம் கழுவுறது, நீங்களா போய் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வருது, நீங்களா போய் வந்து சாப்பாடு எடுத்து போட்டுக்கிறது, நீங்களா போய் பெட் மேக்கிங், பெட்ல மேல ஷீட் போட்டுக்கிறது, பில்லோ கவர் போடுறது, எல்லாமே நீங்களே செய்யணும். நீங்களே செஞ்சு யூ ஷுட் என்ஜாய். உங்களுடைய ரூம் எப்படி நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது யூ ஷுட் என்ஜாய் இட். இஸ் இட் நாட்? உங்களுடைய பெட் எப்படி வச்சிருக்கீங்க, உங்களுடைய ஸ்கூல் பேக் எப்படி வச்சிருக்கீங்க, எப்படி ஆர்டரா இருக்கா அப்படிங்கறத நீங்க வந்து பாத்துக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
right? Take fresh fruits. I already told you, fruits நிறைய சாப்பிடுங்க. It is good for your health. Okay. And coming to the point, நீங்க வந்து நிறைய processed meat சாப்பிடுறதுனால உங்களுக்கு கேன்சர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. I want to give you a message, take a message for you today, that when you take a lot of red meat, மட்டன் நீங்க நிறைய சாப்பிட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா ரெக்டல், தட் இஸ் பெருங்குடல்ல வந்து கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் குறைச்சிக்கங்க. ஓகே. சன்லைட்ல நீங்க நடந்தீங்க அப்படின்னா வருங்காலத்துல உங்களுக்கு மார்பக கட்டி, மார்பக கேன்சர் வராம நீங்கள் தடுக்கலாம். So vitamin D, how will you get vitamin D, friends? How will you get vitamin D for your body? Sunlight. Good, very good. So you have to walk on sunlight. Your exposure to sunlight is very important. Yes, good, good. So vitamin D உங்களுக்கு உடம்புல இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்பக breast cancer வராம தடுக்கலாம். Good, thank you. Pancreatic cancer வராம நீங்க வந்து தடுக்கலாம். கேன்சரை வந்து prevent பண்ணலாம். அது மாதிரி நிறைய பழங்கள் இந்த adolescent periodல, thank you. Adolescent periodல, இந்த adolescent periodல நீங்க வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் நீங்க சாப்பிட உங்களுக்கு கேன்சரை நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ணலாம். So during adolescent period என்ன நீங்க சாப்பிடணும்? What is that you have to take in this period? Adolescent periodல என்ன நீங்க சாப்பிடணும்? What I am insisting, you have to take fruits and vegetables. Fruits and next என்னது? Vegetables. Please friends, drinking water. Wait. Yes, drinking water. Yes. Okay, drinking water and fruits and vegetables. வீட்ல நீங்க பொருள் வாங்கினா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுங்க 80% fruits and vegetables தான் இருக்கணும். 20% தான் அரிசி, வீட், ராகி எல்லாம் நம்ம வந்து வாங்கணும். 20%. Okay, right. For male 2500 calories per day, for a female 2200 calories per day. இந்த இதை பாருங்க, பவர் பாயிண்ட பாருங்க. வைட்டமின் A and D. வைட்டமின் ஏ எதுல கிடைக்குது? வைட்டமின் ஏ எதுல கிடைக்குது? எந்த ஃபுட்ல கிடைக்குது வைட்டமின் ஏ? வைட்டமின் ஏ எந்த ஃபுட்ல கிடைக்குது? காஃபி இஸ் நாட் குட். இளநீ இஸ் குட். எஸ். ஆப்பிள்ல வைட்டமின் ஏவா? கேரட் குட். எக்ஸலென்ட். கேரட் அண்ட் கிரீன்ஸ் குட், எக்ஸலென்ட். வைட்டமின் ஏ இஸ் பிரசன்ட் இன் கேரட் அண்ட் கிரீன்ஸ். வைட்டமின் டி வந்து ஃபிஷ் ஆயில்ல கிடைக்குது. ஃபிஷ் யூ கெட் லாட் ஆஃப் வைட்டமின் டி. சன்லைட் யூ கெட் வைட்டமின் டி. அயன் 8 to 12 milligrams per kilogram per day. அயன் எதுல கிடைக்குது? இரும்பு சத்து எதுல கிடைக்குது? எந்த உணவுல இரும்பு சத்து இருக்கு? அயன். டேட்ஸ் வெரி குட். பீட்ரூட் சாப்பாடுல அயன் கிடையாதுப்பா. ஓகே. பேரிச்சம்பழம், அத்திப்பழம், கீரை, வெல்லம். வெரி குட். Who told? Jaggery somebody told. Very good. Jaggery. So jaggery, வெல்லத்துல வந்து you got lot of iron content. Okay, so வெல்லம். கால்சியம் எதுல இருக்கு? கால்சியம் எதுல இருக்கு? கால்சியம் ட்ரம்ஸ்டிக், முருங்கைக்கீரை. எஸ், அயன் சத்து. முருங்கைக்கீரையில இரும்பு சத்து இருக்கு. ஓகே, குட். கால்சியம் இஸ் பிரசன்ட் இன் மில்க், இட் இஸ் பிரசன்ட் இன் எக். ஓகே, வெள்ளையா எது இருக்கோ அது எல்லாத்துலயும் கால்சியம் இருக்கு. என்னது? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், whichever is white in color, you get lot of calcium. Okay, iodine, anything white. Yes, iodine எதுல இருக்கு? அயோடின் எதுல இருக்கு? அயோடின் சால்ட். ஓகே, நேச்சுரலா எங்க இருக்கு? நேச்சுரலா எங்க இருக்கு? ஃபிஷ்ல இருக்கு. குட். அயோடின் இஸ் பிரசன்ட் இன் சீ ஃபுட்ஸ்ல இருக்கு. அயோடின் இஸ் பிரசன்ட் இன் டெய்ரி ஃபுட்ஸ், மில்க் ப்ராடக்ட்ஸ்ல இருக்கு. ஓகே, ரைட். ஓகே, வயித்தெரிச்சல் எல்லாருக்கும் உண்டா? ஹலோ, வயித்தெரிச்சல் நோ. எஸ், இல்ல மத்தவங்கள பார்த்தா வயித்தெரிச்சல், நமக்கே வயிறு எரியும் இல்ல? காலையில எழுந்துனா வயிறு எரிச்சல், சரியா தூங்கலனா வயித்தெரிச்சல். ஓ எஸ். வயித்தெரிச்சல் எதனால வருது தெரியுமா? அசிடிட்டி. எஸ். எதனால வயித்தெரிச்சல் வருது? வயித்தெரிச்சல் வர்றதுக்கு காரணம் வந்து பாத்தீங்கன்னா ஹரிபரி கரி ஒரி. என்னது? ஹரிபரி கரி ஒரி. ஹரிபரியா வேலை செய்யறது, நமக்கு ஆர்கனைஸ்டா ஹரிபரியா நம்ம வேலை செய்யறதுனால நமக்கு அடுத்த நாள் வயித்தெரிச்சல் வந்துருது. நிறைய கறி மசாலா நம்ம சாப்பிடுறதுனால அசிடிட்டி வருது. ரொம்ப கவலைப்படுறது. ஸ்கூலுக்கு வந்த உடனே எதுக்குடா நீ கவலையா இருக்க அப்படின்னு கேட்டா, இல்லடா கவலைப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதனால கவலையா இருக்க. எப்படி? கவலைப்படுறதுக்கு அவருக்கு ஒண்ணுமே இல்லையா, அதனால அவர் வந்து ரொம்ப கவலையா இருக்காராம். அந்த மாதிரி நிறைய பேர் கவலைப்படுவாங்க. சோ இஃப் யூ வாண்ட் டு அவாய்ட் கேஸ்ட்ரைட்டிஸ், ஹரிபரியா வேலை செய்யுது, ஆர்கனைஸ்டா இருக்கணும். நாளைக்கு என்ன கிளாஸ், என்னென்ன பீரியட்ஸ் இருக்கு, அது என்னென்ன புக்ஸ் முதல்ல எடுத்து வச்சு, நோட் புக்ஸ் எடுத்து வச்சிடணும். காலையில நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம் அது முதல்ல எடுத்து வச்சிடணும். நாளைக்கு என்ன எக்ஸாம் இருக்கா, அசைன்மெண்ட் இருக்கா, அது முதல்ல நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஹரிபரியா எதுவும் நம்ம செய்யக்கூடாது. கறி மசாலா, நல்லா எறா தொக்கு, சொரா புட்டு, நண்டு ரசம்,
மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா நம்ம கம்ப்ளீட்டா வயிறு எரிச்சல் தான் வரும். ஸோ அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ரொம்ப கவலைப்படாம நம்ம வேலையை ஒழுங்கா நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு அசிடிட்டி வராம தடுத்துக்கலாம். ஓகே. கண்ணு ரொம்ப முக்கியமா? கண்ணு முக்கியமா? கண்ணு முக்கியமா? எஸ். ஏன்? இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் விஷன் இல்லீங்களா? என்ன சொல்றாரு பாரதியார்? ஒளி படைத்த கண்ணினாய் வா வா வா, உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா, களி படைத்த மொழியினாய் வா வா வா, கடுமை கொண்ட தோழினாய் வா வா வா, தெளிவு பெற்ற மதியினாய் வா வா வா, சிறுமை கொண்டு புகுவாய்க. ஒளி படைத்த கண்ணு பார்த்தாலே கண்டுபிடிச்சா ஒருத்தர் ஹெல்த்தா இருக்கான. ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹெல்த்தியா இருக்கிறாங்களான்னு பாக்குறதுக்கு வாய்ஸ் பிரேக்கிங். ஒரு பையன் ஒரு பொண்ணு ஹெல்த்தியா இருக்காங்களான்னு பாக்குறதுக்கு அவன் கண்ணை பார்த்தாலே போகும். சோ கண்ணு வந்து உங்களுக்கு நல்லா தெரியணும்னா வைட்டமின் ஏ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சோ டேக் லாட் ஆஃப் கேரட் அண்ட் கிரீன்ஸ். ஓகே. பச்சை காய்கறிகள், கீரை வகைகள், கேரட் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்ணு நல்லா பவர்ஃபுல்லா இருக்கும். நல்லா தூக்கம் வேணும். நைட்டு ஃபுல்லா மொபைல பார்த்துட்டு தூக்கம். நைட்டு ஃபுல்லா மொபைலு, நைட்டு ஃபுல்லா பேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்த நாள் காலைல கண்ணு பளிச்சுன்னு இருக்காது. எல்லாம் ஒரு மங்களா தான் தெரியும். சோ ஆகையினால அவாய்ட் பிளேயிங் கேம்ஸ், மொபைல் போன் பாக்குறது எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. மை ஃப்ரெண்ட் ப்ளீஸ், நான் வந்து சொல்றேன், நீங்க மொபைல் போன் பாக்காதீங்கன்னா நீங்க பார்க்காம இருக்க போறீங்களா? நான் சொன்னா பார்க்காம இருக்க போறீங்களா? யாராவது ஓகே, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, உண்மையை சொல்லுங்க. பார்க்காம இருப்பீங்களா? பாப்பீங்களா? எஸ், நீங்க கண்டிப்பா பார்க்க தான் போறீங்க. எத்தனை எஸ் வருது பாருங்க. லெஸ். எஸ், கண்டிப்பா போன் பார்க்க போறீங்க, கண்டிப்பா லேப்டாப் யூஸ் பண்ணுங்க. நான் என்ன சொன்னாலே எதையும் நீங்க கேட்க போறதுல எனக்கு தெரியும். ட்ரை சமாட். ஓகே, குட். ஓகே, தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ட்ரை பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், மொபைல் போன் பாக்குறத டிஸ்டன்ஸ், கொஞ்சம் டிஸ்டன்ஸா வச்சு பாருங்க. ஓகே, டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்க. நான் வேணான்னு சொல்ல, டிஸ்டன்ஸ் வச்சு பாருங்க. ஃபாண்ட்ஸை கொஞ்சம் பெருசா வச்சுக்குங்க. பிகாஸ் கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் அட்லீஸ்ட் கம்மி பண்ணுங்க. பிகாஸ் டைரக்ட் லைட் வந்து நம்ம ஐஸ்ல வந்து நம்ம படும் பொழுது உங்களுடைய விஷன் வந்து பாதிக்கப்படும். யூ வில் கெட் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ். சின்ன வயசுல கண்ணாடி போடுற அளவுக்கு ஆயிடும். அப்புறம் எல்லாரும் வந்து ஒரு மாதிரி உங்களை கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 20 வயசுல கண்ணாடி போட்டோம், 25 வயசுல கண்ணாடி போட்டோம்னா என்ன 25 வயசுல கண்ணாடி போட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு தேவையா? யோசனை பண்ணி பாருங்க. எப்பவுமே நம்ம வந்து ஒரு ஹெல்த்தியா இருக்கணும் இல்லைங்களா? சோ ஆகையினால பிளீஸ் கிட்ட செல்போன் வச்சு பாக்குறது, கிட்ட லேப்டாப் வச்சு பாக்குறது, அப்படியே உள்ளுக்குள்ளே பூந்துறான் சில பேர்லாம். மொபைல் போனுக்குள்ளேயே பூந்து என்னதான் பாக்குறான்னு தெரியல. அது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகே, சோ நம்ம வந்து செல்போனை டிஸ்டன்ஸ் வச்சுக்கணும். ஃபாண்ட்ஸ் பெருசா வச்சுட்டு நீங்க பாருங்க. குறைச்சிக்குங்க. கேம்ஸ் விளையாடுறது தயவு செய்து குறைங்க. செல்போன் பாக்குறதுனால இட் ஹஸ் பீன் ரிசர்ச்சர்ஸ் சே தட் யூ கெட் ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ். காதுக்குள்ள நம்ம என்னென்ன குடையிறோம்? கேர்ள்ஸ் காதுக்குள்ள என்னென்ன குடைவீங்க? ஹேர் பின், சேஃப்டி பின். நம்ம பசங்க கீ செயின், பட்ஸ். யார் அது பட்ஸ்? ஓகே, ஜெய்ஸ்வினி நீங்க பண்றது இல்லையா? வெரி குட். கிளாத். ஓகே, வெரி குட். நீங்க நல்ல பசங்க. பென்சில், பென்சில் நல்லா ஒதுக்கிட்டா பாருங்க. பென்சில், பேனா, கீ, விரல் விடுறது. சில பேர் மயில் இறகு விடுறான். மயில் இறகு விட்டு அப்படியே வச்சிருக்கான். 1 மணி நேரம் வச்சிருக்கேன், என்ன பண்றதே தெரியும். அப்படியே வச்சு சுகமா இருக்கான். காம்பஸா? காம்பஸ்குள்ளா விடுறீங்க? லிட்டில் ஃபிங்கர். ஓ, அப்படின்னா என்ன சார்? கேக்குறான் பாருங்க. அப்படின்னா என்ன சார்னு கேக்குறான் பாருங்க. அதுதான் சூப்பர். ஓகே, நம்ம கண்ணுக்குள்ள ஏதாவது விடுறோமா? ஹேர்பின் விடுறோமா? கண்ணுக்குள்ள நம்ம ஏதாவது இயர்பட்ஸ் ஏதாவது விடுறோமா? கண்ணுக்குள்ள ஃபிங்கர் விடுறோமா? கண்ணுக்குள்ள ஏதாவது கீயை விடுறோமா? கண்ணுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் காதுக்கு மரியாதை கொடுத்தால் உங்க காது கேட்கும். உங்க காது கேட்கணுமா வேண்டாமா? எஸ், காது கேட்கணுமா வேண்டாமா? உங்க காது கேட்கணும்னா தயவு செய்து காதுக்குள்ள எதையும் விடாதீங்க. காதுக்குள்ள அழுக்கு இருந்துச்சுன்னா டாக்டர்கிட்ட போய் காமிங்க. நீங்களே ரிமூவ் பண்ணிடாதீங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க 20 வயசுல டமாரம் தான். அங்க ஒரு சின்ன ஒரு மெம்பரேன், டிம்பானிக் மெம்பரேன் இருக்கு. அந்த ஜவுக்குள்ள நீங்க ஓட்ட போட்டீங்கன்னா காதுக்குள்ள தண்ணி விளைஞ்சுக்கிட்டு, சீல் வந்துகிட்டு, அதுக்கப்புறம் பிரெயின் ஆப்சஸ் வரைக்கும் போயிடும். சோ ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் அவாய்ட் புட்டிங் எனிதிங் இன்டு யுவர் இயர்ஸ். இயர் ட்ரம் will be affected. So avoid it. Okay, right. நோஸ், நிறைய தும்மல், சளி எல்லாம் வருது. சோ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு you have to do yoga. எத்தனை பேர் யோகா தெரியும்? பிராணாயாமா. How many of you know பிராணாயாமா? பிராணாயாமா எத்தனை பேர் தெரியும்? வேலாதித்தன், எஸ், குட். அனுஷ்கா, I know, good. தீக்ஷிதா, நேகா, கமலிதா, பூஜா, ஓகே, குட். ஃப்ரெண்ட்ஸ், if you know பிராணாயாமா பண்ணீங்கன்னா இந்த சைனோசைட்டிஸ் ப்ராப்ளம்லாம் வராம தடுக்கும். So try to do பிராணாயாமா. அதுக்கப்புறம் மூக்குல வந்து சின்ன பசங்களுக்கு ரத்தம் வரும்.
மூக்குல ஏன் ரத்தம் வருது? மூக்குல ஏன் ரத்தம் வருது? உங்க ஏஜ் குரூப்ல ஹீட் எல்லாம் கிடையாது. விரல வச்சு சும்மா நோண்டாம இருந்தா போதும். மூக்குக்குள்ள ஹைட்ரேஷன். மூக்குல விரல விடக்கூடாது. கோல்டு, ஓகே. ரப்பிங், எஸ். வைட்டமின் டெஃபிஷியன்சி. நம்ம பசங்க நோ ஸ்பீக்கிங் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் டு நாட் டூ நோ ஸ்பீக்கிங். அங்க உள்ளுக்குள்ள வெசல்ஸ் இருக்கு. மூக்குக்குள்ள உள்ள வெசல்ஸ் தட் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு பிரெயின். சில்லியா? ஓகே. சோ மூக்குக்குள்ள ரத்த குழாய்கள் இருக்கு. அது பிரெயின், இட் இஸ் கனெக்டட் டு பிரெயின். சோ அதனால மூக்குக்குள்ள நம்ம விரல நம்ம விடக்கூடாது. சோ டோன்ட் டூ நோ ஸ்பீக்கிங். ஓகே. அப்புறம் ஹேண்ட் வாஷிங் டெக்னிக். Hand washing technique, I will just teach you hand washing technique, surgical technique, hand washing for your daily purpose. Okay, first you have to wash like this, then turn like this, then do like this, then do like this, do like this, then do like this, and wash. Again I'll repeat, one side, this side, this side, this side, thumb, little finger, middle finger, ring finger, like this. Then ulla palm, like this. Okay, this is the hand washing technique. Are you all aware? Okay, good. That is the way you have to do hand washing. Most of the infections are spread only through hands. 80% of the infections are spread only through your hands. So you have to say only vanakkam, namaskar, vanakkam. கையை நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. அப்பதான் என்ன ஏன் தெரியுமா? அப்பதான் தும்பி இருப்பான். தும்பிட்டு ஹலோ டாக்டர் ஹவ் ஆர் யூ அப்படி நம்ம கை கொடுப்பான். நான் உடனே கை கொடுத்து அது எனக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும். கொரோனா. எஸ். சோ உங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வர இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டியது கையை நீங்க யாருக்கும் கொடுக்க கூடாது. திஸ் இஸ் த லைஃப் டைம் மெசேஜ் ஃபார் யூ. லைஃப் டைம் வாழ்நாள் செய்தி. ப்ளீஸ் டு நாட் கிவ் யுவர் ஹேண்ட்ஸ் டு எனிஒன். யூ ஹேவ் டு சே ஒன்லி வணக்கம் ஆர் நமஸ்கார். வணக்கம் சொல்லலாம் இல்ல நமஸ்காரம் சொல்லலாம். புரியுதா? எஸ். அவாய்ட் ஹேண்ட் ஷேக்கிங். அப்புறம் நகம் கடிக்கிற பழக்கம் இருக்கக்கூடாது. நகம் கடிக்கிறால நெயில் பைட்டிங். வணக்கம் சார். சூப்பர். உடனே பையன் வணக்கம் சார். Okay, good. So nail நகம் கடிக்கிற பழக்கம் வெச்ச கூடாது. Which is the best cloth எது? துணியில எது பெஸ்ட் cloth? நமஸ்காரம். காட்டன். எஸ், காட்டன் இஸ் த பெஸ்ட் ட்ரெஸ். டார்க் கலர்ஸ் போட, என்ன மாதிரி லைட் கலர்ஸ் போடணும். லைட் கலர்ஸ் போட்டீங்கன்னா பிளசண்டா இருக்கும், உங்க உடம்புக்கும் ரொம்ப நல்லது. டார்க் கலர்ஸ் நீங்க போட்டீங்க அப்படின்னா இட் வில் அப்சார்ப் ஹீட், உடம்புக்கு கெடுதி. So don't use the black, red, மஞ்ச, பச்சை, light white color, white color, light blue color, cream color, pleasant-ஆ இருக்கிற மாதிரி கலர்ஸ் தான் நீங்க வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, ரைட். இது என்னது இது? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ் சொல்லுங்க. ராம்ராஜ். ராம்ராஜ் காட்டனா? படத்துல என்னப்பா இருக்கு? ஹேண்ட் சுத்தி, நகை சுத்தி. நகை சுத்தி. எஸ். அது நகை சுத்திக்கு என்ன பண்ணும்? எலுமிச்சம்பழம் வைக்க கூடாது. சில பேர் அம்மா எல்லாம் வைப்பாங்க. ஏய் நகை சுத்தியா கொண்டாடா. ரிங் பாம் கிடையாது. நகை சுத்தினா கொண்டாடா. எலுமிச்சம்பழம் வச்சோம்னா பழுத்து அதுவே உடஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. Please don't agree for all those things. Okay, நகை சுத்தி வந்தா என்ன பண்ணணும்? It is a bacterial infection. சுண்ணாம்பு தடவணும்னுவாங்க. So இந்த சுண்ணாம்பு தடவுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. So whenever there is an infection, அதை கொஞ்சம் லேசா கீறி உள்ள இருக்கிற சீல் எடுத்தாதான் சரியாகும். Okay, don't put எலுமிச்சம்பழம், don't put சுண்ணாம்பு. டெட்டால் போட்டு கொஞ்சம் கிளீன் பண்ணலாம். ஆனியன், வெங்காயம் வைப்பாங்க. வெங்காயம், எலுமிச்சம்பழம், அதெல்லாம் டர்மரிக். எஸ், இதெல்லாம் கொஞ்சம் நாட்டு வைத்தியம். அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல் வந்து அதை கீறி இன்ஃபெக்ஷன் ரிமூவ் பண்ணி நம்ம இது பண்ணலாம். ஓகே, ரைட். இது என்னது இது? வாட் இஸ் திஸ்? இது என்னப்பா படத்துல இருக்கிறது? நகத்துல என்ன இன்ஃபெக்ஷன்? பங்கல் நெயில் சுத்தவா? ஃபங்கல். குட், வெரி குட். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நம்ம ஆயின்மெண்ட் தான் போடணும். சோ டாக்டரை பார்த்து சொத்தை யார் பார்த்து சொத்தெல்லாம் கிடையாது. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். நகை நல்லா இருக்கும், நீங்க ஆன்டி ஃபங்கல் போட்டீங்கன்னா சரியா போயிடும். ஓகே, ரைட்.
Now coming to, so நிறைய பேர் சார் கிரீன் டீ சாப்பிடலாமா, பிளாக் டீ சாப்பிடலாமா, லெமன் டீ சாப்பிடலாமா, நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஹெர்பல் டீ சாப்பிடலாமா அப்படின்னு டவுட்ஸ் இருக்கும். நீங்க நார்மலா சாப்பிடறத விட கிரீன் டீ இட் இஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, பிளாக் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, லெமன் டீல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. அதை நீங்க தாராளமா நீங்க வந்து சாப்பிடலாம். ஓகே, நத்திங் ராங் இன் இட், யூ கேன் டேக். ஓகே ரைட். கமிங் டு PCOD கேர்ள்ஸ்க்கு வந்து ஐ வாண்ட் டு ரீஇன்ஸ்டேட், நிறைய பேருக்கு இப்போதைக்கு கேர்ள்ஸுக்கு இருக்கக்கூடிய மேஜர் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி, PCOD, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ். ஐ டோல்ட் யூ. ஸோ பீரியட்ஸ் வந்து இரகுலரா பார்க்கும், 3 மாசத்துக்கு ஒரு முறை, 4 மாசத்துக்கு ஒரு முறை. வெயிட் பாத்தீங்கன்னா 10th படிப்பாங்க, ஆனா அவங்க வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 60 kg இருக்கும். ஸோ வெயிட் கெயின் அதிகமா இருக்கும், பிம்பிள்ஸ் எல்லாம் வரும், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஹேர் ஆன் த ஃபேஸ் அண்ட் பாடி. ஸோ இதுக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன், PCODக்கு என்ன பண்ணணும், எங்க ஸ்கேன் பண்ணணும், PCODக்கு எங்க ஸ்கேன் பண்ணணும், ஹாஸ்பிட்டல் சொல்லிடாதீங்க. ஓவரி GH எங்க இல்ல, லோயர் அப்டமன், ஓவரி, எஸ், ஓகே, லோயர், ஓகே, ஓவரி, ரைட். நவ் பீரியட்ஸ் வந்து இரகுலரா போகுது அப்படின்னு நீங்க வந்து ரொம்ப கவலைப்பட வேண்டாம். ஃபர்ஸ்ட் 2 years பீரியட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 2 years கொஞ்சம் இரகுலரா போகும். 2 months ஒரு முறை, 3 months ஒரு முறை போகும். ஒரி பண்ணாதீங்க, பட் கன்சல்ட் தி டாக்டர். ஒபிசிட்டி, உடம்புக்கு குண்டா இருந்தா பீரியட்ஸ் இரகுலரா இருக்கும். எக்ஸசிவ் டயட்டிங், ரொம்ப டயட் பண்றதுனால யூ கெட் இரகுலர் பீரியட்ஸ். அப்புறம் ஸ்ட்ரெஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து இரகுலர் பீரியட்ஸ் வரும். ஸோ ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க, ஒபிசிட்டி குறைங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா 2 yearsக்கு வந்து இருக்கும், பட் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்கறது வந்து நம்ம டாக்டர் கிட்ட டெஸ்ட் பண்ணி நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? ஸோ பல்லு எத்தனை முறை தேய்க்கலாம் ஒரு நாளைக்கு? பிரஷிங் how many times per day? How many times per day? 2 times. Very good. 2 times நம்ம பிரஷ் பண்ணணும். ரைட். பிரஷ் வந்து அட்லீஸ்ட் 2 மாசத்துக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணுங்க. ஒரே பிரஷ் ஒரு வருஷம் யூஸ் பண்ண கூடாது இல்லையா? அப்புறம் சோத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிற மாதிரி பிரஷ், அது நம்ம யூஸே பண்ண முடியாது. ஓகே, பிரஷ் வந்து ஒரு நாளைக்கு மாசத்துக்கு 2 மாசத்துக்கு ஒரு முறையாவது நீங்க வந்து பிரஷ் சேஞ்ச் பண்ணுங்க. டாக்டர் வந்து கண்டிப்பா பார்க்கணும். ஓரல் ஹைஜீன் இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரும். ஓரல் ஹைஜீன் இல்லைன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வரும். அதனால பிரஷிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே ரைட். முடி கொட்டுதா உங்களுக்கு? எத்தனை பேருக்கு முடி கொட்டுது? ஹேர் லாஸ் இல்ல உங்களுக்கு? உங்களுக்கு இருக்கு. ஓகே, நோ. விக்னேஷ்க்கு நோ. மீ, முகில்வண்ணன் எஸ். மம்மி எஸ் 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 எஸ். ஓகே, அனன்யா ஓகே. ஹேர் லாஸ் இருக்கு. ஓகே, முடி கொட்டுறத பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. நம்ம வந்து இளநீர் கடைக்கு போய் என்ன கேட்கிறோம்? நல்லா முத்தலா தேங்காய் கொடுவான கேட்கிறோம். வழுக்கையாதான் நம்ம கேட்கிறோம். ஒரு 2 வழுக்கை கொடுன்னு தான் கேட்கிறோம். நம்ம போய் தேங்காய் கொடுனா கேட்கிறோம் இளநீர் கடையில போய். வழுக்கைக்கு தான் எப்பயும் மவுசு ஜாஸ்தி. தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு முக்கியம் இல்ல, உள்ளக்குள்ள சரக்கு என்ன இருக்கு அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். என்ன புரியுதா? அதனால அரவிந்த் சாமிக்கே முடியல, அதை பத்தி நீங்க ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் ஹேர் லாஸ்க்கு மெயின் ரீசன் வந்து அயர்ன் டெபிஷியன்சி. ஓகே, இரும்பு சத்து உடம்புல கம்மியா இருக்கு அப்படின்னா ஹேர் லாஸ் ஆகும். புரோட்டீன் டெபிஷியன்சி, புரத சத்து கம்மியா இருந்துச்சுன்னா ஹேர் லாஸ் ஆகும். The hair is made of keratin. MCQ, multiple choice question. What is the protein name that is present in the hair? Keratin is the protein. Okay, keratin தான் இருக்கு. So அதனால ரெண்டுத்தை நீங்க வந்து சமன்படுத்தணும். இரும்பு சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்க. கீரை, பேரிச்சம்பழம், வெல்லம், அத்திப்பழம், 4 ஐட்டம் சொல்லியிருக்கேன். முருங்கைக்கீரை எல்லாம் சாப்பிடணும். ஓகே, பப்பாளி பழம் இதெல்லாம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன்ஸ் லிவர் சாப்பிடுங்க. லிவர் கண்டெய்ன்ஸ் லாட் ஆஃப் அயர்ன். ஈரல் இல்லையா, அது வாங்கி சாப்பிடுங்க. இட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹெல்த். ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்க ஹேர் லாஸ் ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணலாம். தலையில வந்து டேண்ட்ரஃப் இருக்கா அப்படின்னு பொமிகிரேனட் கேன் பி டேக்கன். எஸ், லிவர் ஆயில். எஸ் எஸ், பொமிகிரேனட். உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலே ஹேர் கட்டும், டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முடி வளரணுமா? எர்வா மார்டின் அமேசான் காடுகளில் பிரசித்தி பெற்ற ஆயில் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உடம்பு நல்லா முடி வளரும். அவரு தலையை தவிர எல்லா விதத்திலும் முடி வளர்ந்துருக்கு பாத்தீங்களா? தலையில முடி வளராம உடம்பு முழுக்க ஒரு முடி வளர்ந்துருக்கு. அதனால வயிறை குறைக்கிறதுக்கு அந்த பெல்ட் இருக்கு. இந்த பவுடர் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வந்து குறைச்சிடலாம். 1 மாதத்தில் உங்களுக்கு உடம்பு குறைய வேண்டுமா? இந்த பவுடர் சாப்பிடுங்கள். ஒரே மாதத்தில் வயிறு குறைய வேண்டாம், இந்த பெல்ட் அணியுங்கள். ஒரே மாதத்தில் முடி வளர வேண்டுமா? இந்த ஆயில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு எது சொன்னாலையும் தயவு செய்து நம்பாதீங்க. ஓகே, டோன்ட் பிலீவ் எனிஒன் who says that. அது மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே ரைட். எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ப்ராப்ளம், மைண்ட் ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன்.
ரெஃப்யூசல், சாப்பிட்றது பிடிக்காது, ஸ்கூலுக்கு போறதுக்கு பிடிக்காது, ட்ரெஸ் பண்ண பிடிக்காது, ஃப்ரெண்ட்ஸோட பேசுறது பிடிக்காது, வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியே வரமாட்டாங்க. திஸ் இஸ் ஆல் பாயிண்ட்ஸ் கால் டிப்ரெஷன். டிப்ரெஷன் காரணம் பியர் குரூப். யாரும் சரியா பசங்க பேசாம இருப்பாங்க, ஸ்கூல்ல மார்க் அவங்க கம்மியா வாங்குவாங்க, மத்தவங்க நல்லா வாங்குவாங்க, இவங்களுக்கு அந்த அளவுக்கு அட்டென்ஷன் இருக்காது. இதனால நமக்கு டிப்ரெஷன். எக்ஸாம் போது நமக்கு ஆங்ஸைட்டி இதெல்லாம் வரும். ரெண்டு மெயின் ப்ராப்ளம் ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கக்கூடியது சைக்காட்ரிக் ப்ராப்ளம், சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம். ஒன் இஸ் டிப்ரெஷன், another one is anxiety. இது ரெண்டுத்தையும் நீங்க அவாய்ட் பண்ணீங்கன்னா the world is with you. Okay, the world is with, yeah, game losing the game, you get lot of depression. So உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் குறைக்கணும். ஸோ லைஃப்ல நீங்க ஸ்ட்ரெஸ் குறைக்கணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஆர்கனைஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணுங்க, படபடப்ப ஆங்ஸைட்டி குறைங்க. ப்ராப்பரா எல்லாத்தையும் நீங்க பண்ணீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸை தாராளமா குறைக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு போறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கணும், ஒரு காம்படிஷன் போறீங்கன்னா ஸ்ட்ரெஸ் இருக்கணும். தட் இஸ் கால்ட் யூ ஸ்ட்ரெஸ். அந்த யூ ஸ்ட்ரெஸ் இருந்தாதான் நீங்க மார்க் வாங்க முடியும். அந்த யூ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா தான் நீங்க வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஒரு காம்படிஷன், பெரிய காம்படிஷன், என்ன பெருசா பேச போறாங்க அப்படின்னு நீங்க ஸ்பீச் காம்படிஷன் போனீங்கன்னா நீங்க வின் பண்ண முடியாது. யூ cannot win. So if you want to achieve something, that is called யூ ஸ்ட்ரெஸ். தேவையில்லாத விஷயத்துக்கு நீ ஸ்ட்ரெஸ் நீ உண்டாக்கினா that is what is called the negative stress. புரியுதுங்களா? சோ நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வரக்கூடாது, யூ ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே, ரைட். என்ஜாயிங். அப்புறம் எல்லாருக்கும் ஒரு அப்ரிசியேஷன் தேவைப்படுது. ஒரு கேர்ளா இருந்தாலே பாய் உங்க ட்ரெஸ் நல்லா இருக்கு, நீங்க நல்லா மார்க் எடுத்திருக்கீங்க, ஒரு அட்ராக்ஷன் ஆப்போசிட் செக்ஸ் ஏஜ்ல வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ரொம்ப அவாய்ட் பண்ண முடியாது. அண்ட் மொபைல்ஸ், எஸ்எம்எஸ், இன்டர்நெட்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அண்ட் மூவிஸ் பார்க்க, சீரியல்ஸ்லாம் இது நான் ரொம்ப வேணாம்னு சொல்ல மாட்டேன். ட்ரை டு அவாய்ட் திஸ். ஓகே, சேஞ்ச் யுவர் செல்ஃப். த டைம் ஹஸ் கம். யூ ஹாவ் டு சேஞ்ச். The change that cannot be changed is the change in us. மாற்றம் ஒன்றே மாறாது அப்படி சொல்றாங்க. At least from today, what all I told you, try to change. Okay, டிப்ரெஷன் இருந்து வெளியே வாங்க. டிப்ரெஷன் ஆகாதீங்க. நம்மள பார்த்து மத்தவன் டிப்ரெஸ் ஆகணும், நம்ம டிப்ரெஸ் ஆகக்கூடாது. We should not be get depressed. நம்மள பார்த்து யார் டிப்ரெஸ் ஆகணும்? மத்தவங்க டிப்ரெஸ் ஆகணும். So change yourself. Okay, I want to teach you only two things in life. If you want to be healthy, mentally healthy, one is silence, இன்னொன்னு is smile. One is silence, இன்னொன்னு is smile. சைலன்ஸ்னா அமைதி. சைலண்டா இருக்குதுல சார், அந்த பையன் ரொம்ப அமைதியானவன் சார், யாரு கூடயும் பேச மாட்டான் சார், அவன் உண்டு வேலை உண்டுன்னு இருப்பான் சார், அது இந்த மாதிரி பசங்க உலகத்தையே அழிச்சிருவானுங்க. ஒசாமா பின் லாடன் மோசமான பசங்க. சைலண்ட்ங்கிறது வேற. சைலன்ஸ், இன்னர் சைலன்ஸ், உள்ளுக்குள் அமைதியாக இருப்பது. That is what is called inner silence. உள்ளுக்குள் நீ அமைதியா இருக்கணும், சைலன்ஸா இருக்கணும். Smile, a small curve that makes everything straight. A small curve makes everything. ஒரு சின்ன ஒரு ஸ்மைல் பண்ணுங்க. நீ பண்ணது சரியில்லைன்னு சொல்றான்னு வச்சுக்க, சின்ன ஸ்மைல். நீ இன்னும் நல்லா பேசியிருக்கணும், ஸ்மைல். நீ நல்லா மார்க் எடுக்கணும், ஸ்மைல். எல்லாத்துக்கும் ஸ்மைல் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். A smile is very important for you, dear. நல்ல சிரிங்க, ஸ்மைல் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறலாம். இன்று முதல் கண்ணாடி முன்னாடி நிக்கிறீங்க, இன்னிலிருந்து நான் கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆக போறேன். நான் ஈவினிங் ஆனா நல்லா விளையாடுவேன், காலையில எழுந்து நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன், வீட்டுல நல்லா எக்ஸசைஸ் பண்ணுவேன். ஐ வில் ஹேவ் ஒன்லி பாசிட்டிவ் எனர்ஜி. நெகட்டிவ் எனர்ஜி உடம்புல இருக்கவே இருக்காது. என்னை நம்பி இந்த உலகம் இருக்கிறது, இந்திய நாடு இருக்கிறது, இதயத்தை மாற்றுவேன், இந்த உலகத்தை மாற்றுவேன் என்கின்ற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும். சேஞ்ச் யுவர் attitude totally. Okay, do what makes you happy. நீங்க ஒரு படிக்கும்போது என்ஜாய் பண்ணி படிக்கணும். ஒரு புக்கை படி, சயின்ஸ் புக் படிக்க என்ஜாய் பண்ணணும். You should enjoy reading books. You should enjoy playing games. Enjoy talking with your friends. எல்லாத்தையும் நீங்க என்ஜாய் பண்ணுங்க. எல்லாத்தையும் மகிழ்ச்சியோடு நீங்க ரசிக்க வேண்டும். நீங்கள் கடலை ரசியுங்கள், அருவியை ரசியுங்கள், வானத்தை ரசியுங்கள். எல்லாத்தையும் நீங்க ரசிக்கணும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். Okay, எல்லாவற்றையும் நீங்கள் ரசியுங்கள். Give life to life. And this vision 50 vision plus ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, பல தலைவர்களை உருவாக்குகிறது. நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த இளைஞர்கள் நீங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அனைவரும் வருங்காலத்தில் பெரிய தலைவர்களாக போகிறீர்கள். Please understand, my dear friends. Please understand. One thing I'm telling you,
நிகழ்ச்சியில் பங்கேற்கின்ற ஒருவர் கண்டிப்பாக ஐநா சபையில் போய் பேச போகிறீர்கள், இது உறுதி. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஏதாவது ஒருவர் கண்டிப்பாக ஐநா சபையில் போய் நீங்கள் பேச போகிறீர்கள். பிரிட்டிஷ் எம்பையரில் இந்திய ஜனநாயகத்தை பத்தி நீங்கள் பேச போகிறீர்கள். இந்த விஷன் பிளஸ் மூலமாக we are creating lot of ambassadors. I am seeing lot of ambassadors in this program. All the best. God bless you. God bless you. I would like to thank the whole team of Vision Plus team for giving me this wonderful opportunity, particularly our president, our JC Nadarajan, our chairman, project chairman JC Saranabhava, and our VPID Ramesh sir, and the whole team, particularly the crew who has arranged this Arvind Raj and Sindhil, and JCA 23, all my dear friends. JCA 23, our zone president is my friend. For all of them, I would like to express my tremendous pleasure in participating this wonderful training program to my children. Thanks a lot. Thank you, dear. God bless you. God bless you. Stay home. Stay healthy. Okay? Stay home. Stay healthy. Stay home. Stay healthy. God bless you. Thank you. Thank you, Dr. I would like to thank all the trainers who have spent their valuable time in educating students and also educating all of us in various topics.